நமஸ்காரம் திருக்கட்சி நம்பிகளே. அடடே, நமஸ்காரம் சோமயாஜி சுவாமிகளே. என்ன இங்கு வந்து அமர்ந்து விட்டீர்கள்? தனிமைக்காகத்தான். இங்கு அவ்வளவாக யாரும் வரமாட்டார்கள். கோயில் பிரகாரத்தில் இருந்தால் யாராவது வந்து ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். நான் வந்து உங்கள் தனிமையை கெடுத்து விட்டேனோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை சோமயாஜி. வைஷ்ணவர்களின் சங்கத்தை தவிர்ப்பதற்காக அடியேன் இங்கு வந்து உட்காரவில்லை. தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதற்காகவே இங்கு வந்து உட்கார்ந்தேன். ஆமாம், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓலையிலான விசிறி ஒன்றை வரதனுக்காக செய்து கொண்டிருக்கிறேன். ஓய்வில்லாமல் ஒரு கணத்தையும் வீணாக்காமல் இந்த வரதனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடலே அவனுடையது. பிறகு உழைப்பு மட்டும் யாருக்காக செய்ய முடியும்? வாழ்வே அவனுக்குத்தானே அர்ப்பணம். சரி, அது இருக்கட்டும். குடும்ப சமேதமாக வந்திருக்கிறீர்களா அல்லது தாங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீர்களா? அடியேன் மட்டும் வந்திருக்கிறேன். அகத்தில் அனைவரும் நலமா? யாவரும் நலம் சுவாமி. தங்களை சில நாட்களாக காணவில்லையே என்றுதான் இங்கேயே வந்துவிட்டேன். உண்மைதான் சோமயாஜி. பங்குனி உற்சவம் தொடங்கிவிட்டதல்லவா? அதனால் அடியேன் பல நாட்களாகவே காஞ்சியம்பதியில் தான் தங்கியிருக்கிறேன். வரதனின் உத்தரவும் அதுவே. சாரதிதான் நந்தவனத்திலிருந்து பூக்களை கொண்டு வந்து தருகிறான். அடியேன் இங்கேயே அமர்ந்து மாலையாக தொடுத்து அந்த வரதனுக்கு சமர்ப்பிக்கிறேன். சரி, ஏதாவது முக்கியமான விஷயமாகத்தான் அடியேனை பார்க்க வந்தீரோ? ஆம் சுவாமி, ஒரு தகுந்த ஆலோசனை பெற வேண்டியிருக்கிறது. எனவேதான் தங்களை தேடிக்கொண்டு வந்தேன். சொல்லுங்கள் சோமயாஜி. நம்பிகளே, ராமானுஜன் இதுநாள் வரை மயூரவண்ணன் என்பவரிடம் வேதங்களையும் புராணங்களையும் கற்று வருகிறான் என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமாம். மயூரவண்ணன் என்னை சந்தித்து ராமானுஜன் தற்போது படித்து வரும் பாடங்களை தாண்டி மேற்படிப்பாக வேதாந்தங்களையும் கற்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். நல்ல விஷயம்தானே. இதுதான் சரியான கால நேரமும் கூட. தாமதிக்க வேண்டாம். ராமானுஜனுக்கு அடுத்த நிலையை துவக்கி விடுங்கள். அதில்தான் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னவென்றால், வேதாந்த விஷயங்களை தன்னால் போதிக்க முடியாது என்று மயூரவண்ணன் கூறிவிட்டார். ஏன்? என்ன காரணமாம்? வேதாந்த பாடத்தில் பல சூத்திரங்களுக்கு ஆழமான விளக்கங்களை அளிக்க வேண்டியுள்ளது. அதற்கு அதீதமான வித்வத் அவசியம். அது தன்னிடம் இல்லை என்றும், ராமானுஜன் போன்ற ஞான தாகம் உள்ளவர்களுக்கு தன்னால் பாடம் எடுப்பது கடினம் என்றும் கூறிவிட்டார். ஒரு வகையில் அவர் கூறியதில் தவறேதும் இல்லை. ஒரு மிகச்சிறந்த ஆசான் ராமானுஜனுக்கு அவசியம் என்பதில் சந்தேகமும் இல்லை. அதுதான் யாரிடம் ராமானுஜனை பாடத்திற்கு அனுப்புவது என்று ஒரே குழப்பமாக இருந்தது. தங்கள் மூலம் ஏதாவது தெளிவு கிடைக்குமா என்றுதான் தங்களை நாடி வந்தேன். மூளையை கசக்கி பிழிந்தாலும் மயூரவண்ணன் சுவாமிகளை விட ஒரு உயர்ந்த ஆசான் என் மனதிற்கு புலப்படவில்லை. தங்களுக்கு தெரிந்தவர்களில் யாரேனும் இருக்கிறார்களா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஒரே ஒருவர்தான் ராமானுஜனுக்கு பாடம் நடத்த தகுதியானவர். அப்படியா? மிக்க சந்தோஷம். சொல்லுங்கள் நம்பிகளே, யார் அவர்? யாதவ பிரகாசர். அவர்தான் ராமானுஜனுக்கு பாடம் நடத்த சரியான நபர். தாங்கள் குறிப்பிடுவது அந்த திருப்புட்குழி சன்னியாசியையா? ஆமாம், அவரேதான். ஆனால் முன்பு ஒருமுறை தாங்கள் அவரை பற்றி குறிப்பிடும்போது அந்த யாதவ பிரகாசர் அதிக கர்வம் கொண்டவர், எவரையும் உதாசீனப்படுத்தி தன் உயர்வையே டாம்பிகமாக பேசக்கூடியவர் என்றெல்லாம் சொன்னீர்களே. ஆம், அதை இப்போது அடியேன் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் வேதாந்தத்தில் மிகவும் பாண்டித்யம் வாய்ந்தவர் என்றும் குறிப்பிட்டேனே. அவரிடம் ராமானுஜனை அனுப்புவது உச்சிதம் என்கிறீர்களா? வேறு யாராவது ஒரு சாதாரண மாணாக்கனை யாதவ பிரகாசரிடம் அனுப்புவது என்றால் அடியேனும் நிச்சயம் யோசிப்பேன். ஆனால் போகப்போவது ராமானுஜன் என்பதால் தான் அடியேனும் அதற்கு பரிந்துரைக்கிறேன். யாதவ பிரகாசர் தலைக்கணம் கொண்டவர்தான். ஆனால் வேதாந்தத்தில் மகாகணம் பொருந்தியவர். பல சூத்திரங்களை அலசி ஆராய்பவர், பல விளக்கங்களையும் கொடுப்பவர். அதில் சுய கருத்திருப்பதும் உண்மைதான். ஆனால் அவர் எவ்வளவு விளக்கங்களை கொடுத்தாலும் அதை ஆராய்ந்து அதிலிருந்து பல விளக்கங்களை கொடுக்கும் சாதுரியம் நம் ராமானுஜனுக்கு உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அத்வைத விஷயங்களை கொடுக்கும் போது சற்று குழப்பமடைவது இயல்புதான். அதனால் பலர் வழிமாறவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ராமானுஜன் அன்னப்பறவையை போன்றவன். அர்த்த புஷ்டியான உண்மையான பாலை மட்டும் பருகி சாரமற்ற தண்ணீரை ஒதுக்கி விடுவான். நம் சம்பிரதாயம் காப்பாற்றப்பட்டு தழைத்தோங்க நம் சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள்
மற்ற தத்துவங்களையும் அறிந்து கொள்வது அவசியமே. அதற்கு சரியான மாணாக்கன் நம் ராமானுஜனே. எனவே ராமானுஜனை சீக்கிரமே யாதவ பிரகாசரின் பாடசாலைக்கு அனுப்பி வேதாந்த விஷயங்களை அறியச் செய்யுங்கள். இதுவே அடியேனுக்கு தெரிந்த ஒரே வழி. அடியேன் சொல்லிவிட்டேன் என்பதற்காக அதை அப்படியே வேதவாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. நீங்கள் ஆற அமர யோசித்து ஒரு முடிவெடுங்கள். தாங்கள் கூறிய பின் அதற்கு மறுபேச்சு ஏது? ராமானுஜனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் தாங்களே அவனை வழிநடத்துகிறீர்கள். அவனும் உங்கள் வாக்கை பெருமாளின் வாக்காகவே ஏற்றுக்கொண்டு திறம்பட செய்கிறான். வேதாந்த பாடத்திலும் நீங்கள்தான் அவனுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று இருக்கிறது. பெருமாளின் திருவுளத்தை யாரால் மாற்ற முடியும்? அடியேன் ஊருக்கு திரும்பியதும் இது பற்றி அகத்தில் உள்ளவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போது அடியேன் புறப்படுகிறேன். என்ன சோமயாஜி, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு அடியேனின் மடத்தில் அமுது செய்யாமல் புறப்பட்டால் எப்படி? எத்தனை நாட்கள் உங்கள் அகத்தில் அடியேன் அமுது செய்திருப்பேன். வாருங்கள், மடம் அருகில் தானே இருக்கிறது. அடியேனும் இப்பொழுது அமுது செய்யும் நேரம்தான். ஒரு உயர்ந்த பாகவத சிரேஷ்டருக்கு அமுது இட்டு அவருடைய சங்கத்தை பெறும் பாக்கியமும் அடியேனுக்கு கிட்டட்டும். வாருங்கள். இந்த சிங்கத்தின் குகையில் எறும்புக்கு என்ன வேலை? இந்த ஊர் பெருமாளுக்கு ஆலவட்டம் வீச வேண்டும் என்று யாரும் ஓலை அனுப்பியதாக தெரியவில்லையே. என்ன திருக்கட்சி, காற்று இந்த பக்கம் வீசுகிறது? முதற்கன் வேதாந்த சாகரம் அத்வைத சிரோன்மணி தென்னகத்து வேதவித்து யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு இந்த எளியவனின் வந்தனம். வந்தனமும் கட்டியமும் பலமாகத்தான் இருக்கிறது. ஏதாவது வழி தடுமாறி இந்த பக்கம் வந்து விட்டீரோ? சுவாமி, வரதனின் அருளால் அடியேனுக்கு எந்த வழிமாற்றமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. அப்படி என்றால் திருப்பூட்குழி பெருமாளை சேவிக்க வந்தீரோ? பெருமாளையும் சேவிக்க வேண்டும். அதற்கு முன் இவ்வூரின் பிரதான ஆச்சாரியரான தங்களையும் ஓர் முக்கிய காரியமாக காண வேண்டும். அதற்காகத்தான் அடியேன் வந்தேன். அதுதானே, காரியமில்லாமல் கட்சி நம்பிகளாவது எம்மை பார்க்க வருவதாவது. சரி, என்ன அந்த முக்கியமான விஷயம்? ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த சோமயாஜியின் மகன் ராமானுஜனை தாங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று அடியேன் அறிவேன். ஒரு முறை ஒன்றை பார்த்தாலும் ஒரு முறை ஒன்றை படித்தாலும் இந்த மூளையில் சிக்கன பதிந்துவிடும். அப்படி ஒரு வர பலம் எமக்கு. சரி, அந்த ராமானுஜனை பற்றி என்ன சொல்ல வந்தீர்? ராமானுஜனை தாங்கள் தங்கள் பாடசாலையில் மாணாக்கனாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வேண்டுகோளை முன்வைக்கத்தான் அடியேன் தங்களை காண வந்தேன். அதுதானே பார்த்தேன், விஷயமில்லாமல் சோழியும் குடுமையும் ஆடாதே என்று. ஆனால் என் எதிர்பார்ப்பு எதுவும் உம்மால் கைகூட மாட்டேன் என்கிறதே. அந்த காஞ்சி கூரேசனின் மண்டபத்தை எமக்கு உபகரிக்கச் சொன்னேன். இத்தனைக்கும் நீர் கிழித்த கோட்டை தாண்டாதவன் அந்த கூரேசன் என்று பலபடியாக கூறுகிறார்கள். ஆனால் எனக்காக நீர் ஒரு வார்த்தை கூட கூரேசனிடம் அனுசரணையாக பேசவில்லையே. சரி, அதனால் என்ன? இப்போது அரசாங்கமே எமது மேதாவிலாசத்தை கருத்தில் கொண்டு ஓர் இடத்தை உமது காஞ்சியம்பதியிலேயே அளிக்கப் போகிறார்கள். சரி, அது போகட்டும். ராமானுஜனை சட்டென்று எம் பாடசாலையில் எல்லாம் சேர்த்துவிட முடியாது. இப்போதுதான் சம்பூர்ணத்திடம் சொல்லிக் கொண்டு இருந்தேன், வருபவர்களை எல்லாம் உள்ளே சேர்த்துக் கொள்ளாதே என்று. இது ஒன்றும் தர்மசத்திரம் இல்லை என்று. இது யாதவ பிரகாசனின் பாடசாலை. இங்கு தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. இப்போதைக்கு
ராமானுஜனுக்கெல்லாம் இங்கு இடமில்லை. நீர் சென்று வேறு ஏதாவது பாடசாலையை பாரும். சுவாமி, சற்று வாருங்கள் சுவாமி. என்னையா, எங்கே அழைக்கிறீர்? தனிமையில் பேச வேண்டும், வாருங்கள். வந்தாகிவிட்டது. என்ன பேச வேண்டும்? சீக்கிரம் சொல். சுவாமிகளே, இந்த திருக்கச்சி நம்பி குறிப்பிடும் ராமானுஜனை பற்றி அடியேன் ஏற்கனவே நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மயூரவண்ணன் பாடசாலையில் அவன்தான் முதன்மையான மாணவன். அது மட்டுமல்ல, ராமானுஜன் அந்த பாடசாலையில் சேர்ந்த பிறகுதான் அந்த பாடசாலை நம் பாடசாலைக்கு அடுத்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. பல இடங்களுக்கு அந்த மயூரவண்ணன் ராமானுஜனை ஒரு சிறப்பு மாணவனாக அழைத்துச் சென்று அவனை விட்டே பாடங்களை நடத்த சொல்லியிருக்கிறார். ராமானுஜன் அப்படிப்பட்ட ஒப்பற்ற மாணவன். அவன் நம் பாடசாலையில் சேர்வது மிகப்பெரிய பொக்கிஷம். என்ன சம்பூர்ணம், ஆகா ஓஹோ என்று ஒரு மாணவனை புகழ்ந்து தள்ளுகிறாய்? மாணவர்களை வைத்துத்தான் என் பாடசாலைக்கு பெருமையா? ஏன் என்னை வைத்து இல்லையா? அடியேன் அப்படி சொல்லவில்லை. தாங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். ஒரு ஆச்சாரியாரின் பெருமை யாரால் பரப்பப்படுகிறது? யாதவ பிரகாச சுவாமிகளின் மேதா விலாசம் என்பது மாணவர்களை வைத்துத்தானே. ராமானுஜனை தாங்கள் சீடனாக ஏற்றுக்கொண்டால் தங்கள் புகழ் உச்சிக்கே போகும். தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராமானுஜனை தாங்கள் பாடசாலையில் சேர்த்துக்கொள்ள சம்மதம் தெரிவித்து விடுங்கள். அது மட்டுமல்ல, ராமானுஜன் வைணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவன். அவன் உங்கள் பாடங்களால் ஈர்க்கப்பட்டு உங்கள் கருத்தாழமிக்க வியாக்கியானங்களை பிற இடங்களுக்கும் பிரச்சாரம் செய்தால் நம் சித்தாந்தமும் வளர்ந்து மற்றவர்களும் உங்கள் பக்கம் வர வாய்ப்பிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், ராமானுஜனை விட்டு விடாதீர்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள். சரி, வாரும். திருக்கச்சி, நான் பலவாறு யோசித்து பார்த்தேன். என்னதான் என் எதிர்பார்ப்பை நீர் பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் நானும் உம்மை போல் நடந்து கொள்வதா என்று யோசித்தேன். நான் ஒரு சந்நியாசி, பற்றற்றவன். கோபதாபமோ பழிக்கு பழியோ எனக்கு சற்றும் பொருந்தாது. என் பாண்டித்யத்தின் ஒரு துளியாவது பலருக்கு தேவைப்படுகிறது. உம் கோரிக்கைக்கு நான் செவிசாய்த்து விட்டேன். அந்த ராமானுஜனை நான் மாணவனாக சேர்த்துக் கொள்கிறேன். நன்றி சுவாமி. ஆனால் ஒன்று, உடனே நாளைக்கே என்று எண்ணிவிடாதே. நேரம் காலம் பார்த்து நானே சொல்லி அனுப்புகிறேன். அப்போது வந்து அவனை சேரச் சொல்லும். நிச்சயமாக சுவாமி. தாங்கள் சம்மதித்ததே பெரும் பாக்கியம். அடியேன் சோமயாஜியிடம் இது பற்றி தெரிவித்து விடுகிறேன். இப்போது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். அடியேன் தாசன். திருக்கச்சி நம்பிகளே, திருக்கச்சி நம்பி சுவாமிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். இந்தாருங்கள் வரதனின் திருத்துழாய் பிரசாதம். வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை சோமயாஜி, இருக்கட்டும். திண்ணையிலாவது அமர்ந்து கொள்ளுங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம் தாயே. தஞ்சா, இவர்தான் திருக்கச்சி நம்பி சுவாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கிறீர்கள்? வரதனின் அனுகிரகத்தாலும் வைஷ்ணவர்களின் ஆசியாலும் சுகமாக இருக்கிறேன். ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். சொல்லுங்கள். சம்மதித்து விட்டார். ராமானுஜனை தன் மாணவனாக ஏற்றுக்கொள்ள யாதவ பிரகாசர் சம்மதித்து விட்டார். மிக்க மகிழ்ச்சி.
மிக்க மகிழ்ச்சி நம்பிகளே. அடியேனுக்கு தாங்கள் செய்துள்ள மிகப்பெரிய உபகாரம் இது. அடியேன் செய்ய வேண்டியதை என் ஸ்தானத்தில் இருந்த ராமானுஜனுக்காக நீங்கள் யாதவ பிரகாசர் சுவாமிகளிடம் பேசியதை என்னவென்று சொல்வது? அவர் ஒப்புக்கொள்வாரோ மாட்டாரோ, அவரை எப்படி அணுகுவது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் சென்று பேசியது என் மனதிற்கு மிகவும் திருப்தியாக உள்ளது. அதிலும் உங்களுக்கும் யாதவ பிரகாசருக்கும் அபிப்பிராய பேதங்கள் பல பல. அடியேன் யார் மீதும் துவேஷமோ க்ஷாத்திரமோ கொள்வதில்லை. யாரையாவது குறை சொன்னேன் என்றால் அவர்கள் அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் சொல்வேன். மற்றபடி எல்லோரும் அடியேனுக்கு சமமே. மேலும் ராமானுஜனுக்காக அடியேன் எது வேண்டுமானாலும் செய்வேன். அப்படிப்பட்ட பிள்ளை அவன். கொடுத்து வைத்த பெற்றோர் நீங்கள். பொக்கிஷத்தை கணவனாக பெற்ற குணவதி உங்கள் மாற்றுப்பெண். இவை அனைத்தையும் மீறி எல்லாமே பெருமாளின் திருவுளம். யார் என்ன முயற்சி செய்தாலும் எது எது எப்படி எப்படி எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்படித்தானே நடக்கும். நம் கையில் எதுவும் இல்லை. ராமானுஜன் யாதவ பிரகாசரிடம் செல்ல வேண்டும் என்பது பெருமாளின் சித்தம். அதுதான் நடக்கிறது. இதில் அடியேன் செய்தது எதுவும் இல்லை. சரி, ராமானுஜன் எப்பொழுது அவரிடம் சேர வேண்டும்? அதை அவர் இன்னும் தெரிவிக்கவில்லை. பிறகு சொல்கிறேன் என்றார். நாள் கிழமை நட்சத்திரம் பார்த்துத்தானே அழைப்பார். விரைவில் தகவல் வரும். காந்திமதி, இந்த நற்செய்தியை சொன்ன திருக்கச்சி நம்பிகளுக்கு கொடுக்க இனிப்பு ஏதாவது செய்து உடனே எடுத்து வா. பொறுங்கள் தாயே, க்ஷமிக்க வேண்டும். இப்பொழுது அடியேன் ஏதும் உட்கொள்ளும் நிலையில் இல்லை. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? ராமானுஜன் இங்கிருந்து திருப்புட்குழிக்கு கிளம்பும் அன்று பெரிய விருந்தே வைப்பீர்கள் அல்லவா? அன்று அடியேன் கலந்து கொள்கிறேன். இப்பொழுது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். இந்த சுப செய்தியை ராமானுஜனிடம் தெரிவித்து விடுங்கள். சரி. சரி, அடியேன் வருகிறேன். வாருங்கள். என்ன சாரதி, திடீரென்று பேச்சையே காணும்? அது சாமி, திடீர்னு மனசுல ஒரு கேள்வி, விட தெரியாத கேள்வி. என்னப்பா அது? பிறவி எடுக்கிறதுக்கும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கும் எது சாமி காரணம்? வேறு என்ன சாரதி, நாம் செய்யும் செயல்களே இப்பூமியில் நாம் பிறப்பதற்கும் பல கஷ்டங்களை நாம் அனுபவிப்பதற்கும் காரணம். அப்படின்னா அந்த பாவத்தை தொலைக்க வழி இருக்கா சாமி? அந்த வழியை ஆழ்வார்கள் நமக்கு தமிழ் திராவிட வேதமாக பாசுரங்கள் மூலம் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக திருமங்கை ஆழ்வார் தனது பெரிய திருமொழி எனும் பாசுர தொகுப்பின் மூலம் எப்படி பாடுகிறார் தெரியுமா? நோற்றேன் பல்பிறவி உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இடர் உற்றனன் எம்பெருமான் கோல்தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூழ் வேங்கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. அருமை சாமி, அருமை சாமி. இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் என்ன? கொம்புத்தேன் வழிந்து குளிரும் சோலைகள் சூழ்ந்த திருமலையில் வாழ்பவனே, அதாவது வேங்கடநாதனே, எம்பெருமானே, எனக்கு பல பிறவிகள் உண்டாகும்படிக்கு பல காரியங்களை அடியேன் செய்து வைத்தேன். ஆனால் இப்பொழுது உன்னை சேவிக்க வேண்டும் என்று காதல் கொண்ட யோக்கியனானதால் இந்த ஜென்மத்திலேயே உனக்கு அன்பனாக ஆனேன். அதனால் இன்னமும் நேரக்கூடிய பிறவிகளை நினைத்து துக்கப்படாமல் நின்றேன். அதாவது இனி பிறவிகள் நேராமைக்காக உன்னை வந்து அடைந்தேன். அடியேனை ஆட்கொண்டு அருள்வாய் என்று பிரார்த்திக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இதன் மூலம் ஆழ்வார் நமக்கு என்ன கருத்தை தெரிவிக்க விரும்புகிறார் என்றால், அற்ப சுகங்களுக்காகவே விரதம் இருந்து பல பிறவிகள் எடுத்தேன். ஆனால் உன்னை சரணமாக பற்ற வேண்டும், உனக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டேன் திருவேங்கடா என்று பாடியதன் மூலம் எம்பெருமானுக்கு அடிமை செய்வதால் பிறவிப்பினி தொலையும் என்பதை தெளிவாக உணர்த்துகிறார் ஆழ்வார். புரிஞ்சுக்கிட்டேன் சாமி.
தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரத்துல நீங்க இந்த பாசுரத்தை சொல்ல சொல்ல திருமலைக்கே போய் அந்த வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும் போல இருக்கு சாமி. ஏன் சாமி, உங்களுக்கு அங்க போகணும் தோணலையா? தோன்றியது. அப்படி ஒரு முறை திருமலைக்கு சென்று ஆலவட்ட கைங்கரியமும் செய்ய தலைப்பட்டேன். ஆனால் என்ன சாமி? திருவேங்கடவன் அந்த அரங்கனைப் போலவே இந்த திருமலை ஏற்கனவே சோலைகளாலும் அருவிகளாலும் குளிர்ந்திருக்கிறது. எனவே தனக்கு ஆலவட்டம் சுழற்ற தேவையில்லை என்றும் தான் அக்னியிலிருந்து வரதனாக வெளிவந்ததால் அந்த அத்திகிரி அருளாளனுக்கே ஆலவட்டம் சுழற்றுவதுதான் பொருத்தம் என்றார். நன்றாக சொன்னீர்கள் நம்பிகளே. என்ன ஒரு அற்புதமான விளக்கம். சாரதி சாமி, இதை நீ தயார் செய்து வை. ஆ. அடியேன் வந்து விடுகிறேன். சரிங்க சாமி. வந்தனம் பட்டரே. வந்தனம். தங்கள் விளக்கத்தை அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ஓர் உண்மை என்ன தெரியுமா? எங்கேயும் உம்மை அனுப்ப அந்த வரதனுக்கு திருவுளம் இல்லை. அதற்குத்தான் இந்த திருவிளையாடல். தங்களை தன்னகத்தே வைத்துக் கொள்வதில்தான் அந்த வரதனுக்கு உகப்பதிகம். அனைத்தும் அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரின் திருவருள். ஆமாம் பட்டரே. ஆ. என்ன 2 நாட்களாக உங்களை காணவே இல்லை? வெளியூர் சென்றிருந்தீரோ? வெளியூர்தான். ஆனால் அருகில் உள்ள ஊர்தான். திருப்புட்குழி சென்றிருந்தேன். அங்கு விஜயராக பெருமாளுக்கு ஆராதனை கைங்கரியம் முடித்து இப்போதுதான் திரும்புகிறேன். இது என்ன புது கைங்கரியம்? அங்கு பட்டாச்சாரியர் இருப்பாரே? இருந்தார். ஆனால் சென்ற மாதம் அவர் பரம வைத்து விட்டார். சுற்றியுள்ள கோயில்களில் இருந்து 3 பட்டர்களை அக்கோவில் பணிக்கு நியமித்திருக்கிறார்கள். அதில் அடியேனும் ஒருவன். அதனால் சுழற்சி முறையில் இன்று அடியேன் அங்கு சென்று வர பணிக்கப்பட்டேன். ஏன் சுவாமி, திருப்புட்குழி பட்டருக்கு பிள்ளைகள் யாரும் இல்லையா? ஏன் இல்லாமல், ஒருவருக்கு 2 இருக்கிறார்கள். பிறகு என்ன? அவர்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யலாமே. நாட்டமில்லையாம். வியாபாரம் செய்து பெரும் பொருள் ஈட்டப் போகிறார்களாம். பகவானின் அருளை விடவா பெரும் பொருளை சேர்த்துக் கொள்ளப் போகிறார்கள்? இது வினோதமாக இருக்கிறது பட்டரே. விஜயராகவ பெருமாளை தொட்டு ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்களே அச்சேவையை செய்யாமல் யாரோ ஒரு தனி மனிதனுக்கு சேவை செய்து பொருளீட்ட வேண்டும் என்று நினைத்தால் வருங்காலத்தில் பகவானுக்கு நித்திய ஆராதனையை யார் செய்வார்கள்? சந்ததிகளை வழிநடத்த வேண்டியது பெரியவர்களின் கடமை அல்லவா? யாராவது எடுத்துச் சொல்லி இளையவர்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? நியாயம்தான். ஆனால் நம் பிள்ளைகளுக்கு சம்பாத்தியம்தான் முக்கியம். அதுதான் அவர்களை காக்கும் என்று பல பெரியவர்களே உறுதியாக நம்புகிறார்களே. இது நிச்சயம் துர்பாக்கியமான நிலை. பகவானுக்கு சேவை செய்யவில்லை என்றால் பிறகு உயர்ந்த குலத்தில் பிறந்து என்ன பயன்? கடமையை செய்யாதவன் கடை தேறுவது எப்படி? தகுதி இருந்தும் மற்ற குலத்தில் பிறந்தவர்களுக்கும் உரிமை இல்லை. இவர்களின் சந்ததிகளும் செய்ய மாட்டார்கள். கேட்கவே வேதனையாக இருக்கிறது பட்டரே. பகவத் ஆராதனை, அதுவும் கோயிலில். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை போய் கைவிடுவார் உண்டோ? என்னவோ போங்கள் நம்பிகளே. இப்போதே இப்படி இருக்கிறதே, இன்னும் களி முற்ற முற்ற என்னவெல்லாம் ஆகப் போகிறதோ. முடிந்தவரை அடியேன் திருப்புட்குழிக்கு சென்று வருவேன். இன்னொருவரை அங்கு நியமிக்கும் வரை. உம்மை காஞ்சியமதி வரதன், திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் என 2 பெருமான்களும் விரும்புகிறார்கள். தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற மறந்துவிட்டேன். தற்புகழ்ச்சி திலகம் யாதவ பிரகாசரை பார்த்தேன். ஓ, அப்படியா? அடியேனை பற்றி ஏதேனும் வினவினாரோ? வினவுவதா? சந்தித்த நேரம் முழுவதும் தங்களை பற்றிய புராணம்தான். பேசும்போது நொடிக்கொரு தரம் நம் திருக்கட்சி என்கிறார். என்ன வசியம் போட்டீர்? ஒரு வசியமும் இல்லை பட்டரே. நம் ராமானுஜனை அவரின் பாடசாலையில் சேர்த்துக் கொள்ள பிரார்த்தித்தேன். அதற்கு அவரும் ஒத்துக்கொண்டார். அடியேனின் விண்ணப்பத்தை அவர் ஏற்றதால் அதை மனதில் வைத்து இனி தன் கோரிக்கைகளை எல்லாம் இந்த திருக்கட்சி நம்பி செய்வார் என்று முடிவெடுத்திருக்கிறார். இருந்துவிட்டு போகட்டும். ராமானுஜனுக்காக யாதவ பிரகாசரின் நியாயமான கோரிக்கைகளை அடியே நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். மேலும் அவர் ஒரு துறவி. அந்த நிலைக்காகவாவது அடியேன் மரியாதையும் அனுசரணையும் செய்துதானே ஆக வேண்டும். பெரிதாக ஒன்றும் அவர் கேட்கப் போவதில்லை.
அப்படியும் ஏதாவது கேட்டால் செய்துவிட்டு போகிறேன். ராமானுஜன் நல்ல முறையில் அங்கு சேர்ந்து வேதாந்தத்தை பயில வேண்டும். அதுதான் அடியேனுக்கு மிகவும் முக்கியம். சரி நம்பிகளே, அடியேன் சென்று ஆராதனைக்கு வேண்டியவற்றை தயார் செய்கிறேன். திருக்கச்சி நம்பிகளே, தாங்கள் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். உபகாரம் என்றெல்லாம் ஏன் பெரிய வார்த்தை சொல்கிறீர்கள்? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அடியேன் செய்ய சித்தமாக இருக்கிறேன். வரதராஜ பெருமாளிடம் நிர்வாகத்தின் சார்பாக ஒரு விண்ணப்பத்தை தெரியப்படுத்தி அவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும். மன்னிப்பா? எதற்கு? இவ்வருடம் பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடத்துவதென்பது இயலாதது போல் தெரிகிறது. ஏன் ஏன் இப்படி ஒரு முடிவை தெரிவிக்கிறீர்கள்? பாரம்பரியமாக நடக்க வேண்டிய முக்கிய விழாவாயிற்றே. உண்மைதான். அதனால் இவ்வருடம் நடத்த முடியாத சூழ்நிலை. அதனால்தான் இந்த கோரிக்கை. ஆனால் அடுத்த வருடம் நிச்சயம் நல்ல முறையில் செய்துவிடலாம். அப்படி என்ன சூழ்நிலை என்று அடியேன் அறியலாமா? வேறொன்றுமில்லை. பிரம்மோற்சவம் 10 நாட்கள் நடைபெற வேண்டிய மிகப்பெரிய விழா. அதில் பல வாகனங்களில் வரதனின் உலா நடைபெற வேண்டும். முக்கியமாக சப்பரத்திலும் தேரிலும் வலம் வர வேண்டும். ஆமாம், அதுதான் வழக்கம். ஆனால் இம்முறை பெய்த மழையில் சில வாகனங்கள் பழுதாகி கிடக்கிறது. எல்லாம் மரமல்லவா, எல்லாம் ஊறி போய் கிடக்கிறது. இப்போது உக்கிரமாக வெயில் அடிப்பதால் வெளியில் வைக்கப்பட்டிருந்த அவை முறுக்கிக் கொண்டும் விரிசல் கண்டும் பழுதாகி கிடக்கிறது. இருக்கின்ற சொற்ப ஆட்களை கொண்டு சீக்கிரம் பழுது பார்க்கவும் வழியில்லை. அதனால்தான் குறை சொல்வதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. மழைக்காலம் முடிந்து பல மாதங்கள் ஓடிவிட்டனவே. இன்னும் பழுது பார்க்கவில்லை என்று தெரிந்தால் ஊர் மக்கள் என்ன நினைப்பார்கள்? இங்குள்ள அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் மகோன்னதமான விழாவாயிற்றே பிரம்மோற்சவம். முதலாவதாக இவ்வுற்சவம் பிரம்மதேவரால் கிருதாயுகத்தில் மிக விருப்பத்தோடு துவங்கப்பட்டது. பகவானாலேயே அடையாளம் காட்டப்பட்ட ஊர் இந்த சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சி. கா என்றால் பிரம்மா என்று பொருள். பிரம்மா அஞ்சலி செலுத்தியதால், அதாவது கைகூப்பி வந்தனம் செய்து பகவானை ஆராதனம் செய்த ஊர் என்பதால் கா அஞ்சினபுரம், காஞ்சிபுரம் என்று அழைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட திவ்ய தேசத்தில் பாகவதோ உத்தமரான பிரம்மரால் துவங்கப்பட்ட உற்சவம் இதுவரை தடையில்லாமல் நடந்து வந்திருக்கிறதே. இப்போது அது நின்றால் பாகவத அபச்சாரமாகவே கருதப்படும். எனவே நிச்சயம் உற்சவம் நடந்தே ஆக வேண்டும். அதிகாரி அவர்களே, அப்படி என்றால் எப்படி சாத்தியமென்றே புரியவில்லை. பகவத் காரியத்திற்கு நம்பிக்கை மிக முக்கியம். கூட்டு முயற்சி மிக மிக முக்கியம். அடியேன் இது பற்றி கூரேசனிடம் பேசுகிறேன். ஆட்களை சகாயம் செய்ய சொல்லியும் தேவையான திரவிய உபகாரமும் செய்ய சொல்லி கேட்கிறேன். தேவைப்பட்டால் மன்னரையும் சந்திக்க வேண்டும். சென்று சந்தித்து விட்டு வருவோம். ஆனால் ஒன்று, எப்படியும் பிரம்மோற்சவம் நடக்க வேண்டும் என்ற உள்ள உறுதியை மட்டும் நாம் தளர்த்திவிடக் கூடாது. தங்கள் வாக்கு எனக்கு மிகவும் தைரியத்தை தருகிறது. நானும் உற்சவம் நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்கிறேன். அது போதும். உள்ளத்தில் உறுதி கொண்டவர்களை திரட்டுங்கள். வரதனின் அருளால் அனைத்தும் கைகூடும். நமஸ்காரம் திருக்கச்சி நம்பிகளே. நமஸ்காரம். நம்பிகளே, வரதனை தரிசனம் முடித்த கையோடு உம்மைத்தான் காண வேண்டும் என்றார். கையோடு அழைத்துக் கொண்டு வந்து விட்டேன். சரி, சொல்லுங்கள். ஏதாவது முக்கியமான காரியமாக காஞ்சிபுரம் வந்தீர்களா? ஆமாம். ராமானுஜனை உடனடியாக பாடசாலையில் வந்து சேர்ந்து கொள்ளும்படி யாதவ பிரகாச சுவாமி சொல்லிவிட்டார். அதை சொல்லத்தான் நான் இங்கு வந்தேன். எனவே சீக்கிரமே சோமியாஜியிடம் தெரிவித்து விடுங்கள். நாளை மறுநாள் பாடசாலையில் சேர்த்தால் கூட நல்லதுதான். ஆஹா, இவ்வளவு சீக்கிரம் உத்தரவு கிடைத்தது வரதனின் அருளே. சீக்கிரமே சோமயாஜியை சந்தித்து விஷயத்தை தெரிவித்து விடுகிறேன். அவருக்கு விஷயம் தெரிந்தால் மிகவும் சந்தோஷம் அடைவார். அடியேனின் கோரிக்கை இனிதே நிறைவேறிற்று. தங்கள் கோரிக்கை நிறைவேறிவிட்டது. அதுபோல் யாதவ பிரகாசரின் எதிர்பார்ப்பையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டாமா? இப்போது கூட நான் இங்கு வரும்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் நடையழகு, அழகர் மலையழகு, திருப்பதி வடையழகு, காஞ்சி வரதர் குடையழகு என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார். இக்கோயிலின் ஒரு குடையை கொண்டு போய் யாதவ பிரகாச சுவாமிகளிடம் சேர்ப்பித்தால் அவர் எண்ணம் சாபல்யமாகும். மேலும் இக்கோயிலில் ஏதோ ஒரு பிரசாதம்
பிரசித்தி என்று சொன்னாரே? புளியோதரை தத்தியோன்னம் விற்பனைக்கான பிரசாதம். அதேதான். ஆ, நம்பிகளே, உம் பேர் சொல்லி ஒரு 10 பொட்டலங்களை அடியேனின் வண்டியில் வைத்துவிடச் சொல்லும். என்ன நம்பிகளே, அமைதியாகி விட்டீர்? தங்களால் முடியும் அல்லவா? அதிகாரி அவர்களே, கவலைப்படாதீர்கள். இவருக்கு தேவையானவற்றை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். நல்லது. எனக்கு தெற்கு மாட வீதியில் ஒரு சிறிய வேலை இருக்கிறது. அதை முடித்துவிட்டு சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன். அதற்குள் குடையும் பிரசாதமும் தயாராக இருக்கட்டும். சரி. வருகிறேன். நம்பிகளே, இவர் அந்த யாதவ பிரகாசரின் மனம் ஒத்த ஆப்தகர் போல் தெரிகிறது. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கிறது. அதிகாரி அவர்களே, அவர் கொண்டு செல்லும் குடைக்கும் பிரசாதத்திற்குமான தொகையை அடியேனே கொடுத்து விடுகிறேன். அதனால் என்ன நம்பிகளே, நம்மிடம் நிறைய குடைகள் இருக்கிறது. ஒன்றுதானே, எடுத்துக்கொண்டு போகட்டும். இருந்தாலும் இது வரதனின் சொத்தாயிற்றே. நாம் அவனின் சேவகர்கள். வரதனின் அனுமதி பெறாமல் நம் இஷ்டத்திற்கு வாரி இறைத்து விட முடியாதே. அதற்குண்டான தொகையை அடியேன் நிச்சயம் கொடுத்தாக வேண்டும். தாங்களும் அதை மறுக்காமல் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரி நம்பிகளே, உங்களுக்கு மறுவார்த்தை பேச முடியுமா? ஆகட்டும், நான் ஊர் தலைவரை பார்த்து விட்டு வருகிறேன். நான் புறப்படுகிறேன். நம்பிகளே, வேண்டுமானால் கொடைக்கான தொகையை அடியேன் கொடுத்து விடுகிறேன். மன்னிக்க வேண்டும் பட்டரே. கடும் வெயிலில் வாடும் மக்களை ஒரு குடையாக இருந்து மரம் காப்பது போல் சம்சாரத்தில் கட்டுண்டு தவிக்கும் ஜீவாத்மாக்களை ஞானம், பக்தி, பரோபகாரம் எனும் குடையாக இருந்து ராமானுஜன் கை கொடுத்து காப்பாற்றப் போகிறான். ராமானுஜன் நம் சம்பிரதாயத்தை உயர்ந்த ஒரு நிலையில் கொண்டு செல்லப் போகிறான். அதற்கு உறுதுணையாக அடியேன் யாதவ பிரகாசருக்கு நம் கோயில் குடையை நன்கொடையாக கொடுப்பது மிகப்பெரிய பாக்கியம். அதை அடியேனுக்கு தவறவிட மனமில்லை. அடியேனே அதை செய்கிறேன். நம்பிகள் ஒரு காரியம் செய்தால் அதற்குள் உள்ளார்ந்த பல அர்த்தங்கள் இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு பெரிய உதாரணம். சரி நம்பிகளே, அடியேன் சன்னதிக்கு செல்கிறேன். திருமலை நம்பி சுவாமிகளே, தாங்கள் வெகு தூரத்தில் இருந்தாலும் எப்படியோ சில மாதங்களுக்கு ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் சென்று நமது ஆச்சாரியரை தரிசித்து விடுகிறீர்கள். ஆனால் அடியேன் ஸ்ரீரங்கத்திற்கு அருகில் காஞ்சியமதில் இருந்து கொண்டே ஆச்சாரியரை அடிக்கடி தரிசிப்பதில்லை. அந்த குறை அடியேனின் மனதை வாட்டத்தான் செய்கிறது. வருந்த வேண்டாம் திருக்கட்சி நம்பிகளே. நீங்களும் அடியேனும் வேண்டுமென்ற ஆச்சாரியரை பிரிந்திருக்கிறோம். அவரிட்ட கட்டளைப்படி திருவேங்கடனுக்கு அடியேனும் வரதனுக்கு தாங்களும் செவ்வனே சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதை குறை என்று சொல்லிவிட முடியாது. மேலும் நம் ஆச்சாரியருக்கு அருகிலேயேதான் பெரிய நம்பிகளும் திருக்கோஷி நம்பிகளும் இருக்கிறார்கள். இருப்பினும் ஆச்சாரியர் பெரிதும் நம் இருவரை பற்றியும் பேசாத நாளில்லை என்று அங்கு மடத்தில் இருப்பவர்கள் சொல்லி அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். தாங்கள் சொல்லும் இந்த வார்த்தைகள் அடியேனின் மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது. அடியேன் சொன்னது முற்றிலும் உண்மை. ஆச்சாரியர் மனதில் நாம் இருவரும் என்றும் இருக்கிறோம். அதுவே பெரும் பேராயிற்றே. அடியேன் ஸ்ரீரங்கம் சென்ற போதெல்லாம் ஆச்சாரியர் தங்களை பற்றி சிலாகித்து அடியேனிடம் பேசுவார். அவர் விருப்பப்படி வெகு தொலைவில் பகவத் கைங்கரியம் செய்ய கடவீர்கள் என்று படித்ததும் மறுப்பில்லாமல் இன்று வரை அதை நிறைவேற்றி வருவதில் ஆச்சாரியருக்கு பெரும் சந்தோஷம் உண்டு. ஆச்சாரியார் நம் மீது வைத்திருக்கும் அன்பை தாங்கள் சொல்ல கேட்டதும் அவரை தரிசிக்க மனம் ஏங்குகிறது நம்பிகளே. என்ன செய்வது? நாள் தவறாமல் வரதனை தரிசிப்பதும் அவனுக்கு சேவை செய்வதையுமே அடியேனால் விட முடியாதே. அந்த வரதனும் அதை விரும்புவதில்லை. ஆத்மா அந்த பகவானின் வாசஸ்தலத்தை சென்று அடையும் வரை இந்த தேகத்தால் வரதனுக்கு ஆலவட்டம் வீச வேண்டும். விதவிதமான புஷ்ப மாலையை வரதனுக்கு சாற்றி அழகு பார்த்து பிறவி பயனை அடைய வேண்டும். அதற்கு நம் ஆச்சாரியரின் அருள் என்றும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். ஆச்சாரியர் அருள் உமக்கு என்றும் உண்டு. நீர் வேண்டுமானால் பாரும். வரதனே உம்மை அழைத்து நீரும் ஆச்சாரியரை தரிசித்து விட்டு வாரும் என்று ஒரு நாள் திருவாய் வளர்ந்தருள்வார். தங்கள் வாக்கு அந்த திருவேங்கடமுடையான் வாக்கு. அப்படி ஒரு வேளை வரதன் தெரிவித்தால் நிச்சயம் அடியன் ஸ்ரீரங்கம் சென்று ஆச்சாரியரை தரிசித்து விட்டு வருவேன். அனைத்தும் பகவத் சங்கல்பப்படியே நடக்கட்டும்.
ஆமாம், பொதுவாக நீங்கள் ஆச்சாரியரை தரிசித்துவிட்டு நேராக ஸ்ரீபெரும்புதூர் சென்று உங்கள் தங்கையின் குடும்பத்தை பார்ப்பதுதானே வழக்கம். இம்முறை காஞ்சியம்பதிக்கு வந்துவிட்டீர். ஆமாம், திடீரென்று வரதனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை, அதுவும் வெகு நாட்களுக்கு பிறகு. வரதனை மட்டுமல்ல திருக்கச்சி நம்பிகளே, தங்களையும் தரிசிக்கும் ஆவல் அடியனுக்கு உண்டு. இப்போது ராமானுஜனும் தங்களோடு இருப்பதால். ஓ, இப்பொழுது நன்றாக புரிந்தது நம்பிகளே. மாமன் மருமானை பார்க்க வேண்டும், ஓடி வந்து விட்டீர், சரிதானே? தங்களிடம் எதுவும் மறைப்பதற்கில்லை, அதுவும் ஒரு காரணம்தான். அப்படி சொல்லுங்கள். மாமன் மருமான் உறவு அப்படி. அதுவும் ராமானுஜனை போன்ற ஒரு சிரேஷ்டனை மருமானாக பெற்றிருக்கும் தாங்கள் அவனை காண ஆவலோடு வருவது ஆச்சரியம் ஒன்றுமில்லை நம்பிகளே. ஆக தங்களின் வரவில் ராமானுஜனின் தரிசனமும் அடக்கம் என்று சொல்லுங்கள். ஆமாம், ராமானுஜன் இன்று பாடசாலையிலிருந்து திரும்ப வெகு நேரம் ஆகுமா? இல்லை இந்நேரம் அவன் தங்கள் மடத்திற்கு வந்திருப்பானா? ராமானுஜன் வரும் நேரம்தான். அடியேனின் மடத்தில் இருக்கும் சாரதியிடம் சொல்லிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். ராமானுஜரின் மாமா திருமலை நம்பிகள் காஞ்சியம்பதிக்கு வந்திருக்கிறார். ராமானுஜன் வந்ததும் தெரிவித்து விடு என்று. மிக்க சந்தோஷம். அவன் இந்நேரம் வந்திருப்பான் என்றால் நாம் தங்கள் இருப்பிடம் செல்லலாமா? திருமலை நம்பி சுவாமிகளே, தங்களின் ஆவலை ராமானுஜன் உணர்ந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் மாமன் நினைத்ததும் மருமான் இங்கு வருவானோ? புரியவில்லையே நம்பிகளே. அங்கே பாருங்கள் நம்பிகளே. வந்தனம் மாமா. வந்தனம் சுவாமி. வந்தனம் ராமானுஜா. ராமானுஜா, நலமாக இருக்கிறாயா? இருக்கிறேன் மாமா. திருக்கச்சி நம்பி சுவாமிகளோடு அடியேன் தங்கி இருக்கும் வரை நலத்திற்கு என்ன குறை? என்ன திருமலை நம்பி சுவாமிகளே, மருமான் இழைத்து விட்டானோ என்று சோதித்து பார்க்கிறீர்களா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. கவலைப்படாதீர்கள் நம்பிகளே. ராமானுஜன் உயர்ந்த வைணவ சிரேஷ்டனாக ஆக வேண்டும் என்று சத் விஷயங்களை ஊட்டி வளர்க்கிறேனோ இல்லையோ, ஹரியனை போல் திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்று நலவாகத்தை நன்கு ஊட்டி வளர்க்கிறேன். ஆகையால் இழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. திருக்கச்சி நம்பிகளே, தங்களுக்கு நகைச்சுவையும் அத்துப்படி என்பதை இன்று அறிந்து கொண்டேன். மாமா, இவர் ஆலவட்டம் சுழற்றியும் பூமாலை சாற்றியும் அந்த வரதனை கவர்ந்தது போல் இவர் தளிகையில் நித்தியப்படி பலவிதமான பதார்த்தங்களை செய்து அடியேனையும் கவர்ந்து விட்டார். அப்படி என்றால் இக்கலையும் நீ இவரிடமிருந்து கற்க தவறாதே. காரணம், சில நேரங்களில் தலிகையை நாமே சுயம்பாகமாக தயாரித்து பகவானுக்கு நிவேதனம் செய்வது அவசியமாயிற்றே. திருமலை நம்பிகளே, அது தேவையான நேரத்தில் ராமானுஜனுக்கு கைவரப் போகிறது. இப்போதைக்கு ராமானுஜன் பாடசாலையில் நன்கு பாடங்களை மட்டும் கற்றால் போதும். நித்தியப்படி பாடசாலை முடிந்து நேராக கோயிலுக்கு வந்து விடுகிறான். அடியேனோடு சேர்ந்து பகவத் கைங்கரியங்கள் சிலவற்றையும் கோயிலில் கவனித்துக் கொள்கிறான். அப்படியா? பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுகிறது. உண்மைதான். இதில் பூ ராமானுஜன், நார் அடியேன். திருக்கச்சி நம்பிகளிடம் பேசி வெற்றி பெற முடியுமா? வந்தனம் சுவாமி. அடடே, வா ராமானுஜா, வா. என்ன, உனக்கு இன்னும் உறக்கம் வரவில்லையா? தாங்கள் உறங்கிவிட்டீர்களா என்று பார்க்கலாம் என்று இங்கு வந்தேன். ஆனால் தாங்களோ இன்னும் ஓலையும் கையுமாக வீற்றிருக்கிறீர்கள். நாளை காலை கோயிலுக்கு தாமதமாக செல்லவிருக்கிறீர்களா? இல்லை ராமானுஜா, எப்பொழுதும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் எம்பெருமான் வரதனின் விஸ்வரூப தரிசனத்தை காண சென்று விடுவேன். அப்படியென்றால் காலக்கிரமமாக உறங்கச் செல்வது தங்களுக்கு அவசியமான ஒன்றாயிற்றே. ஆனால் ஓலைச்சுவடியை கையில் கொண்டு ஏதோ லயிப்பிலும் ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறதே சுவாமி. இல்லை ராமானுஜா, ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றுமில்லை. உறங்கச் செல்வதற்கு முன் சில ஸ்லோகங்களை சேவித்துவிட்டு பின்பு உறங்குவதுதான் அடியேனின் வழக்கம். காரணம், உறக்கம் என்பதும் இறப்பிற்கு சமானம் தானே. அதனால் தானே சில மணி நேரங்கள் உறங்கிவிட்டு எழுந்தாலே ஸ்நானம் செய்து உடலை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள்.
நன்றாக யோசித்துப் பார். கண்மூடி உறங்குகிறோம், மறுநாள் காலை விழிப்போம் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை உறங்கும் வேளையில் ஆத்மா பிரிந்து விட்டால் உயர்ந்த புராணமான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து பகவான் ஸ்ரீ கண்ணனின் உணர்வோடு உறங்குவதால் உறக்கத்திலும் அவனை நினைப்போம் அல்லவா? ஆத்மா பிரிந்தாலும் பரமகதியான வைகுண்டத்தை அடைவோம் அல்லவா? அதனால்தான் உறங்குவதற்கு முன் அடியேன் பகவானின் பல ஸ்லோகங்களை ஸ்மரித்து வாசிப்பது வழக்கம். அது என்ன ஸ்லோகங்கள் என்று அடியேனுக்கு சொல்லக்கூடாதா? தாராளமாக. சில நேரங்களில் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து உத்தாரணோ துஷ்கிருதிஹா புண்ணியோ துர்ஸ்வப்ன நாசனஹா என்று செவிப்பது வழக்கம். பிறகு சுவாமி, குறுக்கிடுவதற்கு பொறுத்தருள வேண்டும். தாங்கள் இப்போது கூறிய பதங்களுக்கு தங்கள் திருவாயாலேயே அர்த்தங்களையும் கூறி அருள வேண்டும். சரி, சொல்கிறேன். உத்தாரணஹா என்றால் சம்சாரமாகிய சாகரத்தின் அக்கறையில் கொண்டு சேர்ப்பவன் என்று பொருள். துஷ்கிருதிஹா என்பதற்கு பாவங்களாகிய கெட்ட செயல்களை அழிக்கிறான் என்று பொருள். ஸ்மரித்தல், அதாவது தன்னை நினைப்பவர்கள் அனைவருக்கும் புண்ணியத்தை தருகிறவன் அவன் என்பதால் புண்ணியஹா. துர்ஸ்வப்ன நாசனஹா என்பதற்கு தியானித்தும் துதித்தும் புகழ்ந்து பூஜிக்க பெற்றவனாகி வரப்போகும் தீங்குகளுக்கு அறிகுறி போல் வரும் தீய கனவுகளை அவன் அழித்து விடுகிறான் என்பது பொருள். அருமையாகச் சொன்னீர்கள் சுவாமி. அதன் பிறகு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் தசமஸ்கந்தத்திலிருந்து பகவான் கண்ணனின் உன்னதமான லீலைகளை வர்ணிக்கும் ஒரு சில ஸ்லோகங்களை வாசித்து தியானித்து விட்டு முடிவாக மாதவாய நமக என்று உச்சரித்து உறங்கச் செல்வேன். அது சரி, நீ ஏன் இன்னும் உறங்காமல் இருக்கிறாய்? முதலில் அதைச் சொல். தங்களிடம் சொல்ல ஒரு தயக்கமும் இல்லை சுவாமி. சில விஷயங்களை எண்ணிக்கொண்டிருப்பதால் படுக்கையில் படுத்தும் உறக்கம் வரவில்லை. அநேகமாக நானும் பாகவத ஸ்லோகங்களில் உள்ள கண்ணனின் லீலைகளைக் கூறும் தசமஸ்கந்தங்களை படித்த பிறகே உறங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். குடும்பத்தை பிரிந்து வாரத்தில் வெகு நாட்கள் இங்கு வந்து தங்குவது வருத்தமாக இருக்கிறதோ? அதனால்தான் உனக்கு உறக்கம் வரவில்லையோ? இல்லை இல்லை, அடியேன் மிகவும் விருப்பப்பட்டுத்தானே வேதாந்த வித்தைகளை கற்க இங்கு வந்தேன். அதனால் வருத்தம் என்பதெல்லாம் நிச்சயமாக இல்லை சுவாமி. பின்னர் என்ன காரணம் ராமானுஜா? பாடசாலை நிகழ்வுகள்தான் சற்று அடியேனின் மனதில் நிழலாடி உறக்கம் வருவதற்கு தடை போடுகிறது சுவாமி. ஏன் ராமானுஜா? யாதவ பிரகாச சுவாமிகள் வேதாந்த பாடங்களை விளக்குவது புரியாமலும் அல்லது கடினமாகவும் இருக்கிறதா? இல்லை சுவாமி, அவரது பாண்டித்யம் அளப்பரியது. ஒவ்வொன்றிற்கும் அவர் காட்டும் மேற்கோள்கள் அலாதியானது, சிந்திக்க வைப்பது. ஆனால் சீடர்களை நடத்தும் விதத்தில் யாதவ பிரகாச சுவாமிகளுக்கும் மயூரவண்ணன் சுவாமிகளுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது சுவாமி. அது என்னவோ வாஸ்தவம் தான் ராமானுஜா. யாதவ பிரகாசர் தன் மேதா விலாசத்தால் சற்று அளவிற்கு அதிகமான அகம்பாவத்தோடு தான் இருப்பார். அந்த வித்யா கர்வத்தை அடியேன் பொருட்படுத்தவில்லை சுவாமி. அடியேன் குறிப்பிட வந்தது என்னவென்றால், மயூரவண்ணன் சுவாமிகள் தன் மாணாக்கர்களில் நல்ல வித்தை உள்ளவர்களைக் காட்டிலும் படிப்பில் பின்தங்கி இருப்பவர்களிடம் வாத்சல்யத்துடனும் கருணையுடனும் இருப்பார். அவர்களை கைதூக்கி மேலே உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார். ஒவ்வொரு மாணாக்கரும் உயர்வடைய வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவார். ஆனால் யாதவ பிரகாச சுவாமிகளிடம் அதுபோன்ற மனநிலையை காண முடிவதில்லை சுவாமி. எல்லாவற்றிலும் மேம்பட்டவனையே அதிகமாக தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறார். மற்றவர்களை உதாசீனப்படுத்துகிறார். இரண்டாவது என்ற நிலையை மிகவும் துச்சமாக பார்ப்பது என்பது பல மாணவர்களை மனவருத்தமடையச் செய்கிறது. வெற்றி பெற்றவர்தான் பிரதானம் என்பது மனதில் அகம்பாவத்தை ஏற்படுத்தாதா? எல்லோராலும் உடனே ஒரு உச்ச நிலையை அடைய முடியுமா? அன்பும் ஆதரவும் தானே ஒருவரை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்தும். ஊக்கப்படுத்ததானே ஒவ்வொருவரையும் உச்சமான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். ராமானுஜா, உன் ஆதங்கம் அடியேனுக்கு நன்றாக புரிகிறது. இரு வைத்தியர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள், இரு ஜோதிடர்களும் ஒத்துப்போக மாட்டார்கள். வேதாந்த விளக்கம் கொடுக்கும் குருமார்களும் அப்படித்தான். இது உலக நடைமுறைதான். ஆனால் நல்லதை எடுத்து அவசியமற்றதை விளக்குவதில்
நீ சாமர்த்தியசாலியாயிற்றே. அதனால் இரு ஆசான்களுக்குள் ஒப்பீடு என்ற ஒன்றைக் கொண்டு நீ குழப்பமடையவோ கவலைப்படவோ அவசியமில்லை ராமானுஜா. மேலும் இப்பாடசாலையில் நீ வந்து சேர வேண்டும் என்பது அந்த வரதனின் திருவுளமே அன்றி வேறில்லை. உன்னைப் போல் இதற்கு முன்பு எத்தனையோ மாணாக்கர்கள் வேதனை அடைந்திருப்பார்கள். அவற்றிற்கெல்லாம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூட அந்த பெருமாள் உன்னை யாதவ பிரகாசரிடம் அனுப்பியிருக்கலாம். உன்னிடம் எப்பொழுதும் காணப்படும் தன்னம்பிக்கைக்கு ஒருபோதும் பங்கம் வராமல் பார்த்துக்கொள். தீங்கு செய்பவர்களை பொறுத்து பதிலுக்கு நல்லதை செய்து அவர்களை வெட்கப்படும்படி செய்பவனாயிற்றே நீ. மற்றவர்களுக்கு அனுகூலம் நினைப்பவர்களுக்கு காலம் என்றுமே துணை நிற்கும். அடியேன் எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை வாசித்து துர்சொப்பனங்களிலிருந்து விடுபட்டு அந்த கண்ணனையே தியானித்து உறங்கச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ, அதேபோல் வருங்கால சந்ததிகள் அனைத்து தீய விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு பகவானின் சிந்தனையோடு உறங்குவதற்காக ஒருவேளை எதிர்காலத்தில் உன் சரித்திரத்தை கூட வாசிக்கலாம். காரணமில்லாமல் காரியமில்லை ராமானுஜா. காலம் பல விஷயங்களை உனக்கு உணர்த்திருக்கிறது. அதற்கு அச்சாரமாகத்தான் இப்பொழுது உன் வாழ்வில் நடைபெறும் பல சம்பவங்கள், நிகழ்ச்சிகள். சரி, நேரமாகிவிட்டது. விடிந்ததும் நீ நேரத்திற்கு பாடசாலை செல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். போய் உறங்கு. அடியேனும் சற்று நேரத்தில் உறங்கச் சென்று விடுவேன். என்ன கோவிந்தா, அண்ணனுடன் சேர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் நேரம் போவதே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாயா? பொழுதாகிவிட்டதே, உறங்கியிருப்பீர்கள் என்று நினைத்தேன். இல்லை சுவாமி, பொதுவாக பேசிக் கொண்டிருந்தோம். இவ்வேளையில் உங்களை இங்கு இப்பொழுது பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. உறங்கத்தான் சென்று கொண்டிருந்தேன். சட்டென்று பார்த்தால் இந்த அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னவென்று பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். பார்த்தால் ராமானுஜனோடு சேர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் அவனோடு தூக்கம் வராமல் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். இல்லை சுவாமி, இன்று யாதவர் சுவாமிகள் மடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றிதான் அண்ணாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படி என்ன நடந்தது? சபேசன் என்ற ஒரு மாணவன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற வகையில் ஒரு கர்வத்தில், ஒரு ஆணவத்தில் பேசினான். அதை ஆமோதிப்பதைப் போல் யாதவர் சுவாமிகளும் அவனை ஆதரித்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் மயூரவண்ணன் சுவாமிகளை பற்றியும் அவர் சற்று கேலியாக பேசினார். இதை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த ராமானுஜர் அண்ணா அமைதியாகத்தான் இருந்தார். அது அடியனுக்கு பொறுக்கவில்லை. அதுதான் பொறுமிக் கொண்டிருக்கிறேன். அவன் ஏதோ தனக்கு தெரிந்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். தான் மிகவும் புத்திசாலி என்று மற்றவர்களிடம் காட்டிக் கொண்டிருக்கிறான். தன் ஆசானிடம் பெயரெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். எடுத்துவிட்டு போகட்டுமே. அது எப்படி அண்ணா? நீங்கள் அவனை விட 10 மடங்கு, ஏன் 100 மடங்கு அதிக புத்தி கூர்மை உள்ளவர். உங்களை மீறி ஒருவன் பேசுவதை அடியினால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. கோவிந்தா, உனக்கு என் மீதுள்ள அன்பினாலும் பாசத்தினாலும் இப்படி பேசுகிறாய். அடுத்தவர்களின் சிந்தனையும் செயலும் நம்மை பாதிக்காத வரை நாம் அதை பற்றி ஏன் பொருட்படுத்த வேண்டும்? இல்லை ராமானுஜா, கோவிந்தன் சொன்னதிலிருந்து யாதவ பிரகாசரின் பாடசாலையில் என்ன நடந்திருக்கும் என்பது அடியேனுக்கு ஓரளவு புரிகிறது. மனிதர்களில் பலவிதம் உள்ளனர். தானாகவே உணர்ந்து திருந்துபவர்கள், மற்றவர்களின் அறிவுரை கேட்டு மாறுபவர்கள், கடைசியாக பட்டு திருந்துபவர்கள். கோவிந்தன் சொன்னதிலிருந்து அவன் கடைசி ரகத்தைச் சேர்ந்தவன் என்பது புலனாகிறது. சரியாக சொன்னீர்கள். அதற்காகத்தான் அண்ணாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவனுடைய மமதையை உடைத்தெறிய வேண்டும் என்று. நமக்கு ஏன் வீண் வம்பு? அப்படி நினைக்காதே ராமானுஜா. மமதை என்பது ஒடுக்கப்பட வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. தனக்கு நிகர் வேறொருவரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பவனிடம் வேறு ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்தால்தான் அவனுக்கு அவனுடைய நிலை விளங்கும். ஆகையால் அவனை விட நீ ஞானம் நிறைந்தவன் என்பதை உணர்த்துவதில் தவறேதுமில்லை. மேலும் யாதவ பிரகாசருக்கும் அவரது மனத்தில் இருப்பவர்களுக்கும் மயூரவண்ணனின் பாடசாலையிலிருந்து வந்த மாணவன் இங்கு சேர்ந்து படிக்க எல்லா விதத்திலும் உகந்தவன்தான் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும்.
மமதை என்பது ஒடுக்கப்பட வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. தனக்கு நிகர் வேறொருவரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பவனிடம் வேறு ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்தால்தான் அவனுக்கு அவனுடைய நிலை விளங்கும். ஆகையால் அவனை விட நீ ஞானம் நிறைந்தவன் என்பதை உணர்த்துவதில் தவறேதுமில்லை. மேலும் யாதவ பிரகாசருக்கும் அவரது மனத்தில் இருப்பவர்களுக்கும் மயூரவண்ணனின் பாடசாலையிலிருந்து வந்த மாணவன் இங்கு சேர்ந்து படிக்க எல்லா விதத்திலும் உகந்தவன்தான் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதுதான் மயூரவண்ணனுக்கு நீ கொடுக்கும் மரியாதை. ராமானுஜா, நீ நிறைகுணமாக இருப்பது பாராட்டத்தக்கதுதான். அதே நேரம் அரை வேக்காடுகளுக்கு அவர்களுடைய நிலையை விளக்குவதும் உன் கடமைதான். இதில் மற்றொன்றும் தெரிந்து கொள். நாம் கற்ற வித்தையை நம்மிடம் மட்டுமே வைத்துக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. அது மற்றவர்களுக்கும் உணர்த்தப்பட வேண்டும். மேலும் நீ கூறப்போவது நீ கற்ற வித்தை அல்ல, மயூரவண்ணன் உனக்கு கற்றுக் கொடுத்த வித்தை. மயூரவண்ணனின் மாணவனும் மற்றவர்களை விட எந்த விதத்திலும் சளைத்தவன் இல்லை என்பதையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக யாதவ பிரகாசன். அதனால் கோவிந்தன் கூறியது போல் சக மாணவனுக்கு புரிய வைக்க வேண்டியது உன் கடமை என்றே அடியேனும் நினைக்கிறேன். வலிய சென்று உன் அறிவாற்றலை நீ பிரகடனப்படுத்த வேண்டாம். அதே சமயம் அதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டால் அதை விட்டு ஒதுங்கவும் வேண்டாம் என்றுதான் அடியேன் சொல்கிறேன். நீங்கள் சொல்வதை அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. நமஸ்காரம் நம்பிகளே. நமஸ்காரம். 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 எப்படி இருக்கிறீர்கள்? வரதனின் அருளால் சௌக்கியமாக இருக்கிறேன். வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை, இருக்கட்டும் சோமயாஜி. இந்த திண்ணையே விசாலமாக இருக்கிறது, காற்றும் நன்றாக வீசுகிறது. இப்படியே அமர்ந்து கொள்ளலாமே. உங்கள் விருப்பம். வாருங்கள், அமருங்கள். இந்த வருடம் வெயில் அதிகமாகத்தான் கொளுத்துகிறது. ஒவ்வொரு வருடமும் இதையேத்தான் சொல்கிறோம். வெயிலையும் குளிரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று பகவான் கண்ணன் உபதேசிக்கிறார். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்லவே. ஆனால் ஒன்று சோமயாஜி, இங்கு வெயில் கொளுத்துகிறது, அங்கு ராமானுஜன் கொளுத்திக் கொண்டிருக்கிறான், வெளுத்து கட்டுகிறான். சற்று புரியும்படியாகத்தான் கூறுங்களேன். யாதவ பிரகாசர் ராமானுஜனை தன் அந்தரங்க சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார் சுவாமி. மோர் அருந்துங்கள். வரதார்ப்பணம். நன்றி தாயே. ராமானுஜன் யாதவ பிரகாச சுவாமிகளின் பிரியமானவனாக ஆனதற்கு மூல காரணமே நீங்கள் தானே? உங்களுடன் அவனுக்கு ஏற்பட்ட சங்கம். இல்லை சோமயாஜி, நீங்கள் சொன்னதை சற்றே மாற்றிச் சொல்ல வேண்டும். எப்படி? ராமானுஜனின் சங்கம் அடியேனுக்கு கிடைத்ததுதான் குறிப்பிடத்தக்கது என்று சொல்ல வேண்டும். இது உங்கள் தன்னடக்கத்தின் வெளிப்பாடு என்றுதான் சொல்வேன். இல்லை, ராமானுஜனின் அறிவாற்றலும் ஞானமும் முதிர்ச்சியும் பிரமிப்பூட்டுகிறது. அதை யாதவ பிரகாசரும் உணர்ந்திருப்பதில் வியப்பேதுமில்லை. திருப்புட்குழி பாடசாலையில் சிறந்த மாணவனாக ராமானுஜனை யாதவ பிரகாசர் ஏற்றுக்கொண்டார் என்றதை கேட்டதும் அடியேன் புலங்காகிதம் அடைந்தேன், பெருமைப்பட்டேன். ஏன், ராமானுஜனை நினைத்து சற்றே கர்வப்பட்டேன் என்று கூட சொல்லலாம். எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம். அடியேன் எதுவும் செய்யவில்லை, எல்லாம் அந்த வரதனின் செயல். தவமாய் தவம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது மிக மிக அரிது. பிற்காலத்தில் ஒரு யுகபுருஷனாக வரக்கூடிய எல்லா சமிகைகளும் ராமானுஜனிடம் தெரிகிறது. ராமானுஜன் வருகையால் அடியேனின் மனத்திலேயே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் வாரத்தில் 3-4 நாட்கள் அடியேன் காஞ்சியம்பதி மடத்திலேயே தங்கிவிடுகிறேன், ராமானுஜன் இருப்பதால். ராமானுஜனை திருப்புட்குழிக்கு செல்ல அனுமதித்ததின் பிரதான காரணமே தாங்கள் தானே? அவன் மீது எங்களுக்கும் மேலான அக்கறையும் அன்பும் கொண்டவர் தாங்கள். அவனது தேவைகளையும் அவனுக்கு எது நன்மை பயக்கும் என்பதையும் நன்கு அறிந்தவர்.
உங்கள் கையில் அவனை ஒப்படைத்ததில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியே. ராமானுஜா, உட்கார். சுவாமி, தாங்கள் அதிசயமாக இந்த நேரத்தில்... ஏதோ இப்பொழுது உன்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதுதான் இங்கேயே வந்து விட்டேன். ஆமாம், நீ இன்னும் உறங்கவில்லையா? என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறாய்? வேறு என்ன, தத்துவ ஆராய்ச்சிதான். என்ன சுவாமி, வைத்த கண் வாங்காமல் அடியேனையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீ தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொண்டு ஸ்நானம் செய்து கர்மானுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு பாடசாலைக்கு செல்கிறாய். இப்பொழுது நடுநிசையை நெருங்கும் வரை கண்விழித்துக் கொண்டிருந்தால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படாதா? நாளைய பாடசாலைக்கு தேவையான சில குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் எல்லோருமே நேரம் காலம் என்று பார்த்து வேலை செய்வது இயலாது. அடியேன் விழித்திருப்பது விரும்பிச் செய்வது. அதனால்தான் உடல் சோர்வோ மனச்சோர்வோ அடியேனுக்கு ஏற்படுவதில்லை. பார்க்கப் போனால் நீங்களும் தான் வெகுநேரம் கண்விழித்திருக்கிறீர்கள். எத்தனையோ சேவை புரிகிறீர்கள், தியாகங்களை செய்கிறீர்கள். அதில் என்ன தியாகம் இருக்கிறது? தியாகம் என்று சொல்வதை விட அதில் ஒரு சுயநலமும் அடங்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். உடல் அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல் பகவத் சிந்தனையுடன் இருந்தால்தான் பிற்காலத்தில் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு ஆன்மா பிரியும் போது அது ஆச்சாரியரின் திருவடியை சென்று அடையும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருக்கும். இந்த பிறவியே இறுதி பிறவியாக இருக்கட்டும் என்று சதா சர்வகாலமும் வரதனிடமே அடியேன் சரணடைந்து விட்டேன். ஆகையால் இதில் சுயநலமும் தலைதூக்கி நிற்கிறது. உதாரணத்திற்கு, நம் அகத்தில் தீப்பிடித்துக் கொண்டால் அந்த நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற பதற்றத்தில் உடலில் சிறிதே நெருப்பு பட்டாலும் பரவாயில்லை, அங்கிருந்து உருண்டோ பிறண்டோ குதித்தோ தப்பித்துக் கொள்வோம் என்று அத்தீயிலிருந்து வெளியேறத்தானே நாம் முற்படுவோம். அதுபோலத்தான் உடலை சற்றே வருத்திக் கொண்டாலும் இந்த பிறவியோடு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆன்மா அந்த பகவானை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அடியேன் செயல்படுகிறேன். ஆதலால் முக்தி என்ற சுயநலத்தின் வெளிப்பாடாகவும் இது இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் மேற்கோள் காட்டிய உதாரணம் அடியேனை பிரமிக்க வைக்கிறது. அடியேன் கற்க வேண்டியது ஏகத்திற்கு இருக்கிறது. தியாகம் என்று சொல்லும் பொழுது அடியேனுக்கு என் தகப்பனாரின் நினைவுதான் வருகிறது. வித்தையை பொறுத்த அளவு அவர் அடியேனுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். மிகவும் அக்கறை கொண்டுள்ளார். மேலும் மேலும் படிப்பதற்குண்டான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். அதில் எந்த குறையையும் வைக்கவில்லை. எங்கிருந்தாலும் அடியேன் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அவர் அவா. அதனால்தான் அடியேன் வித்தை கற்பதற்கு பரிபூர்ணமாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். ஞானத்துடன் கூடிய பக்திதான் சிறந்ததென்று அடியேனின் தகப்பனார் அடிக்கடி சொல்வதுண்டு. ஞானமும் இருந்தால்தான் ஞானத்துடன் கூடிய வேறொருவர் சொல்வதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாஸ்திர ஞானம், பக்தி இரண்டுமே ஈருடல் ஓருயிர் போன்றது. இதை அடியேனின் தகப்பனார் மெய்மறந்து சொல்வார். சாஸ்திர ஞானத்தின் இறுதி இலக்குதான் பக்தி. இதுவே மனிதன் அடைய வேண்டிய பூரணத்துவம். பகவத் ஞானத்தோடு ஆத்ம ஞானத்தையும் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் வேதாந்த பாடத்தை படிக்க முன்வந்துள்ளேன். அடியேனுக்கு பெற்றோரின் ஆசிர்வாதத்தோடு உங்களைப் போன்ற பாகவதோத்தமரின் ஆசிர்வாதமும் இருந்தால் நிச்சயம் அதில் அடியேன் வெற்றி பெற முடியும். அடியேனை சூழ்ந்துள்ளவர்களை திருப்திப்படுத்த முடியும்.
உன் ஆன்மீக செயலும் பரோபகார சிந்தனையும் அடியேனையும் திருப்திப்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து மற்றும் ஒரு முக்கியமான உறவு ஒன்று இருக்கிறது. மனைவி என்ற உறவு. அந்த உறவை உன் பக்தியும் ஞானமும் மட்டும் திருப்திப்படுத்த முடியாது. நம் கணவன் நம்மோடு இருக்கிறான் என்ற மனமகிழ்ச்சிதான் அவளை திருப்திப்படுத்தும். நீ வெறும் மாணவன் மட்டுமல்ல, ஒரு குடும்பஸ்தன் என்பதையும் நீ உணர வேண்டும். கிரகஸ்தாஸ்திரம தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பும் உனக்கு இருக்கிறது ராமானுஜா. தஞ்சா சிறு பெண். அவள் மனதில் 1000 ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது இயல்புதானே. அவர்கள் எதிர்பார்ப்பும் நியாயம்தானே. சென்ற வாரம் நீ வரப்போகிறாய் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறாள் தஞ்சா. தஞ்சா மட்டுமல்ல, உன் தாயும் உன்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாள். உண்மையை சொல்லப் போனால் தன் மகனுக்கு கல்யாணமாகி மாற்றுப்பெண் அகத்திற்கு வந்ததும் எங்கே தன் மகனை அவள் பக்கம் திருப்பி நம்மை பிரித்து விடுவாளோ என்று எண்ணாத மாமியாரே இருக்க முடியாது. ஆனால் அதுபோலெல்லாம் இல்லாமல் உன் தாயை தன் தாயாக, சோமயாஜியை தன் தகப்பனாராக போற்றி நடத்தும் தஞ்சாவிற்கு நீ நிச்சயம் நன்றி சொல்லத்தான் வேண்டும். அகத்தில் உள்ள சொந்த பந்தங்கள் நிம்மதியாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த நிம்மதியை தஞ்சா உனக்கு கொடுத்திருக்கிறாள். அப்படி நீ ஒருவனே சொந்தம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவளின் ஆசையை நிராசையாக்குவது சரியல்ல ராமானுஜா. நீ வராதது குறித்து வருந்திக் கொண்டிருக்கிறாள். ஆதலால் அவசியம் நீ ஸ்ரீபெரும்புதூர் சென்று தஞ்சாவை பார்த்துவிட்டு வா. அடுத்த வாரம் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் சுவாமி. ஏன் இந்த வாரமே செல்லலாமே? இல்லை சுவாமி, இந்த வாரம் சற்று கடினம். பாடசாலையில் நிறைய பணிகள் உள்ளன. இந்த வாரமும் தவிர்ப்பது மிகவும் தவறு ராமானுஜா. நீ பயிலும் பாடசாலையின் பணிகள் எல்லாவற்றையும் விட நீ ஸ்ரீபெரும்புதூர் செல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். நீ ஒரு சராசரி மனிதன் அல்ல, மாணவன், கிரகஸ்தன் என்ற 2 நிலையும் கலந்தவன். உன் அகமுடையால் மனம் நோகாமல் நடந்து கொள். அவளை சுமூகமாக வைத்துக்கொள். அவள் நிராசை அடைந்தால் அது விரைவில் உன்னையும் பாதிக்கும். அதன் விளைவு இங்கே நீ நிம்மதியாக பாடத்தில் கவனம் செலுத்த இயலாது. கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவன் பலரை திருப்திப்படுத்த வேண்டி இருக்கும். அதை நீ சரியாக செய்வாய் என்ற எண்ணத்தில்தான் உன்னை அடியேன் கிரகஸ்தாசிரமத்தை மேற்கொள்ளச் சொன்னேன். மற்ற எல்லா பொறுப்புகளையும் செவனே செய்யும் என் ராமானுஜன் சகதர்மினியிடம் தன் கடமையை சரிவர செய்யவில்லை என்ற பெயர் உனக்கும் நல்லதல்ல, அடியேனுக்கும் நல்லதல்ல. நீ உன் அகத்திற்கு செல்லத்தான் வேண்டும். ஆதலால் இந்த வாரம் நீ அவசியம் உன் அகத்திற்கு சென்று வா ராமானுஜா. நீங்கள் சொன்ன பிறகு அடியேன் செல்லாமல் இருப்பேனா? இந்த வாரம் அவசியம் செல்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அடியேனை விட தஞ்சா அடைய போகும் மகிழ்ச்சிதான் அடியேனுக்கு மிகவும் முக்கியம். சரி, வெகு நேரம் விழித்திருக்காமல் சீக்கிரம் உறங்கு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆகட்டும் சுவாமி. வந்தனம் திருக்கச்சி நம்பி சுவாமிகளே. வாருங்கள் பட்டரே, வந்தனம். என்ன மலர்களையும் வணங்க ஆரம்பித்து விட்டீரோ? இன்று அஸ்த நட்சத்திரம். வரதனுக்கு சகசிரார்ச்சனை ஆயிற்றே சுவாமி. அதனால் உதிரிகளாக பூக்களை இங்கே தயாராக வைத்திருக்கிறேன். யோசித்து பார்த்தால் இந்த பூக்கள் தான் எத்தனை பாக்கியம் பெற்றிருக்கின்றன. உண்மைதான் நம்பிகளே. இவை வரதனை சேரப்போவதால் மிகவும் பாக்கியம் பெற்றவைதான். கோடான கோடி மலர்கள் எங்கெங்கோ மலர்கின்றன. அவற்றில் சில மலர்களே பகவானின் திருவடியை சென்று அடைகின்றன. ஆனால் எந்த பூக்களாக இருந்தாலும் அதன் ஆயுள் பூத்த அந்த காலை பொழுது முதல்
மாலை வரை மட்டும்தானே. ஆனால் இதோ இங்கு காணப்படும் பூஜா மலர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பகவானின் ஒப்புயர்வற்ற திருப்பாத கமலங்களை அலங்கரிக்கப் போகின்றன, பெரும் பேறு பெறப் போகின்றன. நிச்சயம் தாங்கள் குறிப்பிட்டது மிகவும் சிந்தனையில் கொள்ளக்கூடிய விஷயம்தான். மனிதர்களும் எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். எத்தனை பேருக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் கிடைக்கிறது. அவ்வகையில் நம் இருவருக்கும் போன ஜென்ம சுக்கிரதம் இருக்கிறது. அதுவும் வரதனுக்கு மிகவும் பிடித்தமானவன் என்ற உமது பாக்கியம் அரிதிலும் அரிதானது. முன்பே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். தொடர்ந்து பல நாட்களாக நந்தவனம் உள்ள பூவிருந்தவல்லிக்கு தாங்கள் செல்லவில்லையே, என்ன வரதனின் ஆக்ஞை அப்படியா? வரதனின் ஆக்ஞை என்பதை விட இது சோமயாஜியின் ஆக்ஞை என்றே சொல்ல வேண்டும். ஓ, இப்போது ராமானுஜனும் உம்மோடு இங்கு தங்கியிருக்கிறான் அல்லவா? சரி சரி, இப்போதுதான் ஞாபகம் வந்தது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், தொடர்ந்து நந்தவனம் சென்று விதவிதமான பூக்களை சேர்த்து மாலையாக்கி பிறகு பூவிருந்தவல்லியில் இருந்து இங்கு காஞ்சியம்பதிக்கு வருவீர்கள். இதை வழக்கமாக கொண்டிருந்த தாங்கள் பல நாட்கள் இங்கேயே தங்கியிடும் அளவிற்கு ராமானுஜன் தங்களை கட்டி போட்டு விட்டான், பார்த்தீர்களா? ஒரு விதத்தில் அது வாஸ்தவம் தான் பட்டரே. ராமானுஜனுக்கும் அடியேனுக்கும் மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது. ஆனால் அதை கர்மபந்தம் என்று சொல்லிவிட முடியாது. பரதனைப் போலவே ராமானுஜன் மீதும் அடியேனுக்கு ஒரு ஈர்ப்பு, பெருமாளின் மீது ஜென்ம ஜென்மாந்திரமாக கொண்டுள்ள சம்பந்தம் போலவே அவனிடமும் ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு இயல்பாய் ஏற்படுகிறது. அதற்கு மேல் அடியேனால் இதை வர்ணிக்க முடியவில்லை பட்டரே. நம்பிகளே, வரதனை தவிர எந்த ஒரு விஷயத்திலும் உணர்வுகளை வெளிக்காட்டாத தாங்கள் இவ்விஷயத்தில் இவ்வளவு உணர்வு பூர்வமாக பேசுகிறீர்கள் என்றால் உங்கள் இருவருக்கும் உள்ள பந்தம் அடியேனுக்கு புரிகிறது. ராமானுஜன் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சிரேஷ்டன். நம் சம்பிரதாயத்திற்கு கிடைத்த ஒப்பற்ற சுடரொளி, வருங்கால சமுதாயத்தின் விடிவெள்ளி பட்டரே அவன். தாங்கள் கூறும்போது அது சத்தியமான கூற்றுதான். அது சரி, சமீபத்தில் 2 நாட்கள் உம்மை காணவில்லையே. ராமானுஜன் உம்மோடு இல்லையா? ஆம் பட்டரே, அவன் ஸ்ரீபெரும்புதூர் சென்றிருக்கிறான். அச்சமயத்தில் அடியேனும் நந்தவனம் சென்று சில பராமரிப்பு பணிகளை செய்து வந்தேன். அங்கு சில புதுவகையான நறுமணம் மிக்க வரதனுக்கு உகந்ததுமான மலர்களை கொண்ட செடிகளை நந்தவனத்தில் நிலமூன்றி விட்டு வந்தேன். என்னவோ சுவாமி, உமக்கு வரதனை பிரிய மனமில்லை. அடியனுக்கு நீர் இல்லாத சந்நிதியில் வரதனை மட்டும் தனியாக பார்ப்பதில் மனமில்லை. கண்கள் அப்படியே பழகிவிட்டது. தொடர்ந்து பார்த்து பழகிவிட்ட ஒரு விஷயம் திடீரென்று மாறுபட்டு காட்சியளிக்கும் போது மனம் சற்று சலனமடையத்தான் செய்கிறது. சில விஷயங்களை பார்க்கும்போது கலக்கமும் பீதியும் கூட ஏற்படுகிறது. என்ன பட்டரே, திடீரென்று புதிர் போடுகிறீர்? புதிர் போடவில்லை நம்பிகளே, சற்று திரும்பி பாருங்கள். அடியேனின் கலக்கம் உமக்கு என்னவென்று புரியும். நமஸ்காரம். வரவேண்டும் வரவேண்டும். வந்தனம் சுவாமிகளே. தாங்கள் இங்கு விஜயம் செய்ய போவதாக அறிந்திருந்தால் தகுந்த முறையில் வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருப்பேனே. என்ன திருக்கட்சி, ராமானுஜனை நான் பாடசாலையில் சேர்த்துக் கொண்டேன் என்பதற்காக தடபுடலாக வரவேற்க ஆசைப்பட்டீரோ? மரியாதை எல்லாம் பலமாக இருக்கிறது. உண்மையில் தாங்கள் ராமானுஜனை தங்கள் பாடசாலையில் சேர்த்துக் கொண்டது தங்களின் பெருந்தன்மையே சுவாமி. இருப்பினும் ஒரு சித்தாந்த சுடரொளி, ஒரு சிறந்த துறவி, அதுவும் வெகு நாட்கள் கழித்து வரதனை தரிசிக்க வரும்போது தகுந்த முறையில் வரவேற்பதுதானே சுவாமி முறையாகும். இருக்கட்டும் இருக்கட்டும், நீர் சொல்லிய வார்த்தைகளே எம்மை தகுந்த முறையில் வரவேற்றதாகிவிட்டது. வேறு என்ன சொன்னீர்? ராமானுஜனை சேர்த்துக் கொண்டது பெரிய உபகாரம் என்றீரே. ஒரு விதத்தில் நீரும் ஒரு உபகாரிதானோய் சுவாமி. ஆமாம், ராமானுஜனை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரே, அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒரு சிறந்த வித்துதான் ஐயா அவன். எதையும் பசுமரத்தில் அடித்த துரும்பு போல் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்கிறான். குறிப்புகளை
எதிர்பார்க்காத சமயத்தில் ஈட்டி போல் பாய்ச்சுகிறான். குரு பக்தியிலோ முன்பிருந்த சகலரையும் மிஞ்சி விடுவான் போலிருக்கிறது. தங்கள் திருவாயால் இதை கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சுவாமி. அது மட்டுமா? ராமானுஜன் 2-3 நாட்களாக என்னோடு இல்லை. ஸ்ரீபெரும்புதூர் சென்றுள்ளான். உத்தரவு வாங்கி கொண்டுதான் சென்றான். ஆனால் பாரும், அவன் 2 நாட்கள் இல்லாதது 20 நாட்கள் இல்லாதது போல் ஒரு மாயையை உண்டு பண்ணிவிட்டான். நல்ல அற்புதமான குழந்தை ஐயா அவன். தாங்கள் சொன்னதை சோமயாஜி கேட்டால் அவர் மிகவும் சந்தோஷம் அடைவார். தங்களை வெகு நேரம் இதே இடத்தில் நிற்க வைத்து பேசுவது சங்கடமாக இருக்கிறது. தாங்கள் பரதனை சேவிக்க செல்லுங்கள். அடியேனும் சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன். பட்டரே, இதோ புறப்பட்டு விட்டேன். வாருங்கள் சுவாமி. நீர் போய்கொண்டே இரும். நான் குளத்திற்கு சென்று சுத்தி செய்து கொண்டு வருகிறேன். சரி சுவாமி. என்ன நம்பிகளே, அடியன் கண்டது எதுவும் கனவில்லையே? ஏன் அப்படி கேட்கிறீர் பட்டரே? பிறகு வந்தது யாதவ பிரகாசர் தானா என்று தலையில் ஏதோ குடைகிறதே. சாதாரணமாக இவர் வந்து போனால் இடி இடித்து புயற்காற்று அடித்தார் போன்று இருக்கும். இன்றைக்கு இந்த யாதவ பிரகாசர் வந்த சுவடு தெரியாமல் போகிறாரே. ஓ, அதை சொல்கிறீரா? புயலையும் தென்றலாய் மாற்றும் வித்தை ராமானுஜனிடம் இருக்கிறது. சாதாரண கல்லையும் பொன்னாக மாற்றும் சிந்தாமணி கல்லை போன்றவன் ராமானுஜன். அவன் இல்லாத ஓரிரு நாட்களே யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு வெறுமையாக இருக்கிறதாம். அதை சொல்பவர் யாதவ பிரகாசர். நம்ப முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. சரி பட்டரே, சுவாமி, தாங்கள் சந்நிதி நோக்கி செல்லுங்கள். யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு தகுந்த முறையில் மரியாதை செய்து விடுங்கள். தாங்கள் தாமதித்தால் ஒருவேளை அவர் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதுவும் சரிதான். அடியேன் சந்நிதிக்கு செல்கிறேன். தாசன் அடியேன். தாசன் அடியேன். என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தே வைத்து நின்றும் இருந்தும் நெடுமாலை என்றும் திரு இருந்த மார்பன் சிறிதரனுக்கு ஆளாய் கரு இருந்த நாள் முதலா காப்பு என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தே வைத்து நின்றும் இருந்தும் நெடுமாலை காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்றிருப்பன் ஆப்பங்கொழியவும் பல்குயிர்க்கும் காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்றிருப்பன் ஆப்பங்கொழியவும் பல்குயிர்க்கும் ஆக்கை கொடுத்தளித்த கோனே குணபரனே ஆக்கை கொடுத்தளித்த கோனே குணபரனே உன்னை விட துணியார்மை தெளிந்தார்தாம் உன்னை விட துணியார்மை தெளிந்தார்தாம். அற்புதம், அற்புதம் கோவிந்தா. நமஸ்காரம். அற்புதம் கோவிந்தா. தமிழ் பாசுரத்தை கானமாகவும் உனக்கு இசைக்க தெரியும் என்பதை அடியேன் இன்றுதான் அறிந்து கொண்டேன். முதற்கண் அடியேனை பொறுத்தருள வேண்டும். எதற்கு? தங்கள் அனுமதி இல்லாமல் தங்களின் ஓலைச்சுவடியை எடுத்து வாசித்ததற்கு. கோவிந்தா, இதில் தவறேதும் இல்லை. இதில் உள்ளவை அனைத்தும் ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள். அனைத்து சமூகத்தினரும் அனுதினமும் சேவித்து பயன்பெற வேண்டிய பொக்கிஷம். அதற்காகத்தான்
ஆழ்வார்கள் தன் உள்ளத்தையே கரைத்து இவ்வோலையில் அருளிச் செய்திருக்கிறார்கள். அதை நீ அழகாய் பாடியதும் ஆர்வமாய் லயித்ததும் மிகவும் போற்றத்தக்கது. சுவாமி, அடியேன் பாடிய பாசுரங்களை தாங்கள் சேவித்த போது பலமுறை கேட்டிருக்கிறேன். அதன் முந்துதலாலேயே அப்பாசுரங்களை பாடினேன், உவகையும் அடைந்தேன். பார்கவரான திருமழிசை பிரானின் நான்முகன் திருவந்தாதி எனும் தொகுப்பில் உட்பட்ட பாசுரங்கள் இவை. அடியேனின் பெற்றோர் அடியேனுக்கு சூட்டிய பெயர் என்ன தெரியுமா? பார்கவதாசன். அவ்வகையில் இந்த பார்கவதாசனுக்கு மிகவும் உகப்பான பாசுரங்கள் இவை. நந்தவனத்து கைங்கரியமும் அடியேன் அந்த வரதனுக்கே அடிமை செய்ய வேண்டும் என்ற ஆக்ஞையும் திருமழிசை ஆழ்வார் அடியேனுடைய கனவில் வந்து அறிவுறுத்திய விஷயமாகும். அதை இப்பொழுது நினைத்தால் கூட அடியேனின் மேனி சிலிர்க்கிறது. அப்பாசுரத்தின் அர்த்த புஷ்டியை நீயும் உணர்ந்து சேவித்தால் உன்மேனியும் புலகாங்கிதம் அடையும். அடியேனும் அதைத்தான் குறிப்பிட விரும்புகிறேன் சுவாமி. அப்பாசுரங்களின் அர்த்த விசேஷத்தை தங்கள் திருவாயாலேயே சொல்லி அருள வேண்டும். அதைக் கேட்டு அடியேனின் அகமும் உள்ளுரையும் ஆன்மாவும் பெரும் பேறு பெற வேண்டும். தயவு செய்து கூறுங்கள். சொல்கிறேன் கோவிந்தா, கவனமாக கேள். சித்தம் சுவாமி. நீ முதலில் சேவித்தாயே, என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தே வைத்து என்று அந்த பாசுரத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? அடியேன் கருவில் இருந்த நாள் முதலாக அந்த திருமகள் உரையும் மார்புடைய எம்பெருமானால் காக்கப்பட்டேன். அந்த நெடுமாலுக்கு அடிமைப்பட்டு என் ஹிருதயத்தில் அவனை வைக்கப் பெற்றேன். நிற்பது இருப்பது தொடக்கமான அடியேனுடைய அனைத்து நிலைகளிலும் அவனையே, அந்த எம்பெருமானையே நினைத்து வணங்குகிறேன். அவனே அடியேனின் ரக்ஷை. ஆஹா, என்னே ஆழ்வாரின் நன்றி வெளிப்பாடு. அடுத்த பாசுரத்தின் பொருள்? காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்று இருப்பன். இதன் அர்த்தம், பிரளயம் ஏற்பட்டு இப்பிரபஞ்சம் முழுவதும் அழிவுடையும் சமயத்தில் இவ்வுடலும் புலன்களும் அழிந்து போகிறது. இதைக் கண்டு வேதனையுற்ற பகவான், அடடா, ஜீவாத்மாக்களுக்கு உடல் இருந்தால் தானே கர்ம வினைகளை தொலைத்து அழியக்கூடிய உலகிலிருந்து வெளியேறி நித்தியமான என் வாசஸ்தலத்தை அடைய முடியும் என்று அவரவர் கர்மத்திற்கும் ஆசைக்கும் தகுந்தபடி ஒரு குறிப்பிட்ட உடலை எம்பெருமான் தந்தருளுகிறார். நீ அடியேனுக்கு செய்யும் பேருபகாரத்தை மறக்கவே மாட்டேன். தொடக்கமும் ஆதியும் வழியும் முடிவும் கண்ணனான நீ மட்டுமே என்ற உறுதி உடையவன் அடியேன். பரமபுருஷனே, ஹே பிரபு, உள்ளபடி உன் உண்மையான இறை இயல்பை அறிந்தவர்கள் நிச்சயம் உன்னை விடவே மாட்டார்கள் என்று போற்றி பாடுகிறார் திருமழிசை பிரான். அற்புதமான சிந்தனை, ஆழ்ந்த கருத்துக்கள், பரவசத்தை அளிக்கும் பாசுரம். நன்றாகச் சொன்னாய். சரி, இவ்வர்த்தங்களை செவியுற்றதும் உனக்கு வேறென்ன தோன்றுகிறது? சுவாமி, பகவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அனாதியானது. எக்காலத்திலும் எந்த ஜென்மத்திலும் அவனே நமக்கு காப்பு. இதை உணர்ந்தவனே மிகவும் பாக்கியவான். அவ்வகையில் அடியேனும் மிகவும் பாக்கியம் வாய்ந்தவன்தான். காரணம், பகவானுக்கு பக்தி சேவை செய்யும் சூழலில் பிறந்தேன். வைஷ்ணவர்களோடு சேர்ந்திருக்கும் சத்சங்கம் அமைய பெற்றேன். வேறென்ன வேண்டும்? வேறொன்றும் வேண்டும் கோவிந்தா. அதையும் அந்த பகவானே செய்தருள வேண்டும். சுவாமி, தாங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? மமமாயா துரத்யா என்று கண்ணன் கூறுகிறாரே, அந்த மாயா சக்தி வெல்லுதற்கரியது. பக்தியின் உயர்ந்த நிலைக்கு நாம் சென்றாலும், பகவானின் சிந்தனையிலிருந்து சற்றே நாம் வடிவினாலும் மாயா சக்தி நம்மை கீழே இழுத்து தள்ளிவிடும். சுவாமி, நித்தமும் அவ்வரதனையே சிந்தித்தும் வணங்கியும் வருவோர் மாயையை பற்றி கிஞ்சித்தும் அச்சப்பட தேவையில்லையே. இருக்கலாம். இருப்பினும் அடியேனையே எடுத்துக்கொள். பல பேர் என்னை பலபடியாக சொல்லலாம். திருக்கச்சி நம்பியின் பாக்கியம்தான் என்ன? அனுதினமும் வரதனுக்கு கைங்கரியம் செய்கிறார். அந்த வரதனோடே நேரடியாக பேசும் பாக்கியம் பெற்றிருக்கிறார். எனவே எக்கவலையும் இன்றி சுதந்திர பறவையாய் சஞ்சரிக்கிறார் என்று பல பேர் நினைக்கலாம். மக்கள் அப்படி அடியேனை போற்றும் போது அடியேனையும் அறியாமல் ஓர் மமதை அடியேனுக்குள் குடிகொள்ளலாம். அது ஒன்றே போதுமே மாயை அடியேனை ஆட்கொள்ள. தாங்களே இப்படி சொல்லும்போது மிகவும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியுள்ளது சுவாமி. அடியேனுக்கு மிகவும் பயமாகவும் உள்ளது. கவலைப்படாதே கோவிந்தா. மாயை வெல்லுதற்கரியதாக இருக்கலாம். ஆனால் பகவானின் மீது அசைவற்ற பக்தியை நாம் செய்வதன் மூலம் அந்த மாயா சக்தி நம்மை அண்டாமல் அந்த பகவானே நம்மை காத்து ரட்சிக்கிறார்.
இதை எதற்கு அடியேன் சொன்னேன் என்றால், நான் பக்தியில் உயர்ந்த சிரேஷ்டன், என்னை மாயாசக்தி ஒன்றும் செய்துவிட முடியாது. நான் உலக சுகங்களை துறந்து விட்டேன், என்னை விட திடச்சித்தம் கொண்டவன் வேறு யாரும் இல்லை என்று நாம் மமதை கொள்ளக்கூடாது. மாயை என்னை தீண்ட முடியாது என்று தற்பெருமையும் கொள்ளக்கூடாது. மாயையின் பிடியில் அகப்படும் ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படாமல் பகவான் நம்மை காக்கிறார், நம்மீது கருணை கொள்கிறார். பகவானின் திருப்பாதத்தை நாம் சற்றே மறந்தாலும் மாயா சக்தி நம்மை தீண்டுவது உறுதி. சுவாமி, பகவான் எதற்காக இவ்வுலகை படைத்து மாயையும் உருவாக்கி நம்மையும் அதிலிட்டு ஏன் இப்படி விளையாடுகிறார்? அவரே கருணை கொண்டு ஜீவாத்மாக்கள் தவறு செய்யாமல் தடுக்கக்கூடாதா? சம்சாரத்தில் உழலாமல் காக்கக்கூடாதா? கோவிந்தா, முதலில் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் இவ்வுலகை படைத்தது அவருடைய விருப்பத்திற்காக அல்ல, அனுபவிக்க வேண்டும் என்ற ஜீவாத்மாக்களின் இச்சைக்காக. அதனால்தான் பகவான் ஜீவாத்மாக்களின் சுதந்திரத்தில் தலையிடுவதே இல்லை, அவர்கள் விருப்பத்திற்கே விட்டு விடுகிறார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மகன் ஒரு பொருளை ஆசைப்பட்டதால் தந்தை அதை அவனுக்கு வாங்கித் தருகிறார். பிறகு அதை மகனுடைய இச்சைக்கு பயன்படுத்தாமல் நீ இப்படித்தான் உபயோகிக்க வேண்டும் என்று தந்தை மகனுக்கு கட்டளையிட்டால் பிறகு அதை அவனுக்கு வாங்கி கொடுத்ததில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அதேபோல் பகவானும் ஜீவாத்மாக்களின் சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. ஆனால் நீ உலக சுகத்தில் லயித்து உன் உண்மை நிலையை மறந்து விடாதே, பிறப்பு இறப்பு எனும் கட்டுண்ட வாழ்வில் சிக்கிக் கொள்ளாதே என்று சாஸ்திரங்களின் மூலமாகவும் தாமே கீழிறங்கி வந்தும் ஆச்சாரியர்கள் மூலமாகவும் நமக்கு உபதேசிக்கிறார். அதை சிறிதே நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவர் உடனே மனமுகந்து நாம் செய்யும் ஒரு சிறு பக்தியை ஏற்று தவறு செய்யாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மை ஆட்படுத்தும்படி செய்து, பாவம் இக்குழந்தை வழி தவறாமல் இருக்கட்டுமே என்று குழந்தைக்கு நடைவண்டியை கொடுத்து நடக்க பழக்குவது போல் நம்மை கைப்பிடித்துக் கொண்டு பக்தி என்னும் கருவியால் வழிநடத்தி சென்று நம்மை உய்விக்க வைக்கிறார். அப்படி நடக்குமானால் நாம் நிச்சயம் வழி தவற மாட்டோம். எனவே நமக்கு தேவை நம் விருப்பம் என்று ஒன்று இல்லாமல் பகவானின் விருப்பத்திற்காகவே பக்தி சேவை என்று இருந்தால் அதுதான் பராபக்தி, அதுதான் ஏகாந்த பக்தி. அம்மனோநிலையை அவ்வரதனே நமக்கு அளித்தருள வேண்டும். மத்த நன்னரு மலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் முன்னடி வணங்கி தத்துவமிலி என்று நெஞ்செறிந்து வாசகத்தழித்துன்னை வைதிடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்துக் கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வெங்கடவாணன் என்றும் விளக்கினில் புகவென்னை விதிக்கிற்றியே. வந்தனம் சுவாமி. வா கோவிந்தா. மாலை பொழுது தாண்டியும் மாலை தொடுக்கும் பணியா? தங்களின் இக்காரியம் சற்று வினோதமாய் இருக்கிறதே. அந்தி சாய்ந்து அடியேன் மாலை தொடுப்பது வினோதமானதும் வித்தியாசமானதும் தான். ஆனால் என்ன செய்வது, இப்பொழுது காயும் வெயிலுக்கு தக்கபடி மாற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. உண்மைதான் சுவாமி. இந்த காஞ்சியில் மிஞ்சும் உஷ்ணத்தில் மானிடர்களே வாடிடும் பொழுது மலர்களை பற்றி கேட்பானே. அதனால் தான் கோவிந்தா, வெயில் தாழ்ந்த பின்பு பிரத்யேகமாக இந்த மாலையை இந்நேரத்தில் தொடுக்க துவங்கினேன். பூர்ணமாக முடிந்த பின்பு ஈரத்துணியில் பாதுகாப்பாய் வைத்து நாளை விடியற் பொழுதில் இம்மாலையை வரதனுக்கு சாற்றிட விருப்பம் கொண்டுள்ளேன். நல்ல ஏற்பாடுதான். இம்மாலை குளிர்ந்திருப்பது போல் வரதனும் குளிர்முகம் காட்டி பொலிவான் அல்லவா? அழகாய் சொன்னாய் கோவிந்தா. சரி, பாடசாலை விஷயங்கள் எல்லாம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? ஓ, அதை கேட்கிறீர்களா? பாடசாலை மிகவும் காரசாரமாக போய்க் கொண்டிருக்கிறது. காரசாரமாகவா? என்னப்பா நீ பாடசாலை நிகழ்வுகளை ஏதோ போர்க்கள வர்ணனை போல் வர்ணித்துக் கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது சுவாமி, நடப்பதை அப்படித்தானே சொல்ல வேண்டும். நீ என்ன சொல்கிறாய்? பாடசாலையில் தினமும் ஏதாவது ஒரு வகையில் நடக்கும் விவாதத்தை பற்றி தான் குறிப்பிடுகிறேன். ஓஹோ, அதை சொல்கிறாயா? நீங்கள் இப்போது படிப்பது வேதாந்த விஷயங்கள், அதாவது வேதத்தின் முடிவான கருத்துக்கள். அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களுக்குள் எழும் விவாதம் காரசாரமாக இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை கோவிந்தா. மாணவர்களுக்குள் எழுந்தால் ஆச்சரியமில்லை, ஆனால் ஆசானுக்கும் மாணவனுக்கும் நிகழ்ந்தால்? நீ என்ன சொல்கிறாய்? சம்பூர்ணம் என்று ஒரு ஆசான் இருக்கிறாரே. ஆமாம், நம் ராமானுஜன். ஏன், நீ கூட பாடசாலையில் சேர்வதற்கு உறுதுணையாக இருந்தவர். அவரோடு யார் விவாதத்தில் ஈடுபட்டார்கள்? வேறு யாரும் அல்ல,
சாட்சாத் ராமானுஜர் அண்ணாதான். என்ன கோவிந்தா, நீ சொல்வது மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறதே. அதே நேரத்தில் ராமானுஜன் காரணமில்லாமல் வாதிட மாட்டானே? ஆம் சுவாமி, ராமானுஜர் அண்ணா விவாதத்தில் காரணம் இல்லாமல் இல்லை. யாதவ பிரகாச சுவாமி நேற்று ஏதோ காரணமாக அவருக்கு பதிலாக சம்பூர்ண சுவாமியை பாடமெடுக்க சொல்லியிருக்கிறார். உபனிஷத் பாடத்தின் நடுவே பகவத்கீதையின் சில வாக்கியங்களை மேற்கோள் காட்டி அவர் பாடமெடுத்தார். அதில்தான் வாதம் மோதலாய் போய்விட்டது. நீ சொல்ல சொல்ல என் ஆவல் அதிகரிக்கிறது. இன்னும் சற்று விவரமாய் சொல்லேன். அதாவது தானத்தின் சிறப்பையும் அதன் வகைகளையும் எடுத்துக் கூறும் கீதையின் 17வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்தை ஆசான் சம்பூர்ணம் விளக்கினார். ஆனால் அந்த ஸ்லோகத்தில் தாத்தவ்யம் இது யத்தானாம் தீயத்தே உபகாரினே என்று தவறாக உச்சரித்ததாக ராமானுஜர் அண்ணா சுட்டிக்காட்டினார். தீயத்தே அனுபகாரினே என்பதுதான் சரியான பதம் என்று அவரை திருத்தினார். தவறாக உச்சரிப்பதால் பொருளும் மாறிவிடுகிறது என்று அவரை சுட்டிக்காட்டினார். அதில் தவறேதும் இல்லையே. ஓர் சிறந்த ஆசான் தவறை ஏற்று ராமானுஜனை பாராட்டத்தானே வேண்டும். ஆனால் உபத்தியாயர் சம்பூர்ணம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. தான் உச்சரித்ததே சரி என்று வாதிட்டார். உபாத்தியாயரின் விவாதம் அர்த்தமற்றது. சரியான பதத்தை தெரிவித்த ராமானுஜனின் செய்கையே சரி. அது உபகாரினே அல்ல, அனுபகாரினேதான். இல்லை சுவாமி, அடியேன் தவறு செய்து விட்டேன். நீ என்ன சொல்கிறாய் ராமானுஜா? நீ உச்சரித்த விதம்தான் சரியானது. சுவாமி, அதில் அடியனுக்கு மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் ஒரு ஆசானை அனைவருக்கும் எதிரில், அதுவும் மாணவர்களுக்கு எதிரில் மறுத்தும் திருத்தியும் கூறியிருக்க வேண்டாமோ என்று தோன்றுகிறது. அவசரப்பட்டு விட்டேனோ என்று மனம் சஞ்சலிக்கிறது. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் அண்ணா. தாங்கள் உடனடியாக எதுவும் மறுத்து பேசவில்லை, அவசரமும் படவில்லை. உபத்தியாயர் தங்களை திரும்ப திரும்ப விளக்கம் கொடுக்கச் சொல்லி வாதிட்டதால் தானே தாங்கள் விளக்கம் கொடுத்தீர்கள். அதை கூட மிகவும் மென்மையாகத்தானே எடுத்துரைத்தீர்கள். இருக்கலாம் கோவிந்தா. வகுப்பறையில் இது பற்றி பேசாமல் தனியாக உபாத்தியாயரிடம் என் கருத்தையும் திருத்தத்தையும் சொல்லியிருந்தால் பெருத்த சங்கடத்தை தவிர்த்திருக்கலாமே. ராமானுஜா, இதில் நீ சங்கடப்பட ஒன்றுமில்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இருவரும் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது நீ செய்தது மிகவும் சரியே. தங்களின் கூற்றை அடியேன் என்றும் மறுத்ததில்லை. ஆனால் எல்லோரின் மத்தியிலும் அடியேன் சொன்ன மறுப்பு ஆசானையே திருத்தியது. அதற்கு யாதவ பிரகாச சுவாமிகள் அடியேனை ஆமோதித்து பேசியது அனைத்தும் உபாத்தியாயர் சம்பூர்ணம் திருமுகம் வாடும்படி செய்துவிட்டது. என்ன செய்வது? பகவானின் திருவாக்கால் வந்த ஒரு பகவத் வசனம் தவறாக பிரயோகிக்கப்படுதலை அடியேனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எனவே உடனே மறுப்பு தெரிவிக்க வேண்டியதாயிற்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நீ அந்த நேரத்தில் அந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்பது ஹிருதயத்தில் உறையும் சைத்திய குருவான பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் முடிவு செய்திருக்கிறார். அதன் வெளிப்பாடுதான் உன் கருத்துக்களை நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். தவறான ஒரு விஷயம் மாணவர்களின் மத்தியில் சென்றுவிடக் கூடாது என்று வித்யா குருவிற்கு சுட்டிக்காட்ட சைத்திய குரு உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். எனவே நடந்த விஷயத்தை குரு அபராதமாக பார்க்காதே. நீ தடுக்காமல் இருந்திருந்தால்தான் அது பெரிய அபராதமாக, பகவத் அபராதமாக ஆகியிருக்கும். மேலும் உன் ஞானத்தை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்றோ, குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாக திகழ வேண்டும் என்றோ நீ காரியத்தை செய்திருந்தால்தான் அது தவறாக இருந்திருக்கும். அப்படி இல்லாத போது நீ வருத்தப்படுவது அவசியமற்றது. ஒரு தவறான பதப்பிரயோகம், ஒரு தப்பர்த்தம் எதிர்கால சமுதாயத்திற்கு வித்துக்களான மாணவர்களின் மனதில் போகாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்விதத்தில் உன் வித்யா குருவிற்கு நீ மிகப்பெரிய நன்மையே செய்திருக்கிறாய். தாங்கள் சொன்ன கருத்தால் அடியேனின் மனது சற்று சமாதானம் அடைந்திருக்கிறது சுவாமி. ஆனால் பூரணமாக சமாதானம் அடையவில்லை, அப்படித்தானே? ராமானுஜா, இப்பொழுது அடியேன் சொல்வதை நன்றாக மனதில் வைத்துக்கொள். வேதாந்த விஷயங்களை போதிப்பதில் ஓர் ஒப்பற்ற பாடசாலை திருப்புட்குழி பாடசாலை என்பதிலோ
யாதவ பிரகாசர் ஓர் மிகப்பெரிய வேதாந்தி என்பதிலோ அடியேனுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வேதாந்த விஷயங்களை விளக்க எடுத்து எம்பும் உதாரணங்களில் தவறான வழிமுறை யாதவ பிரகாசரால் கையாளப்படுகிறது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. சம்பூர்ணத்தின் தப்பான பத பிரயோகத்திற்கு நீ தக்க பதில் கொடுத்தது போல் நாளை ஒருவேளை தப்பான அர்த்தத்தை யாதவ பிரகாசரே கொடுப்பாரே, ஆனாலும் நீ தக்க பதிலடி கொடுக்க தயங்கக் கூடாது. ஆம் ராமானுஜா, ஓர் சாமானியனாக நீ அந்த பாடசாலையில் வீற்றிருப்பதற்காக அடியேன் அன்று அப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ளவில்லை. உன்னால் பல களப்பயிர்கள் நற்பயிர்களுக்கு இடையே இருந்து நீக்கப்பட வேண்டும். அதாவது தவறான அர்த்தங்கள் வேதாந்த விளக்கங்களில் நடப்பட்டு இருக்கிறது. அதை வேரோடு பிடுங்கி எறிந்து தகுந்த விளக்கங்கள் தகுந்த உதாரணங்கள் மூலம் உன்னால் ஆழ்ந்து ஊன்றப்பட வேண்டும். அதனால் சம்பிரதாயம் தழைத்தோங்க வேண்டும். சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க நீ ஒரு வழிகாட்டியாய் திகழ வேண்டும். சனாதன தர்மம் வலியுறுத்தும் சமத்துவமான நிலைப்பாடு நம் சம்பிரதாயத்தில் வலியுறுத்தப்பட வேண்டும். சமூகத்தில் குழப்பமற்ற நிலை ஏற்பட வேண்டும். அதற்கு முதலில் நீ குழப்பமற்ற குற்றமற்ற மனோநிலையை அடைய வேண்டும். எனவே தைரியமாக உறுதியாக நின்று தவறுகளை சுட்டிக்காட்டியும் களையவும் தான் நீ அங்கு சென்றிருக்கிறாய் என்பதை மனதில் நிறுத்திக்கொள். பகவான் உன்னிலிருந்து அனைத்து நலன்களையும் அருள்வார். இது சத்தியமான உண்மை.